कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळि परकालन् वाळि कलिकन्ये वाळि कुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. பெரிய திருமொழி 9ஆம் பத்தில் 3ஆம் திருமொழி திருப்புல்லாணி பதிகம். அடியேன் திருப்புல்லாணி சுந்தரராஜன் விண்ணப்பம் பண்ணுறேன். 9ஆம் பத்து 3ஆம் திருமொழியில் பிரவேசம். நாயகனோட இயற்கையில் கலந்து பிரிந்து அந்த பிரிவாலே அந்த பிரிவோடு அவன் வரவு அபேட்சிதமாயிருக்க அவன் வரக்காணாமையாலே ஆத்தாமே கரை புரண்டு நோவுபடுகிறாள் ஒரு பிராட்டி. அப்படி நோவுபடுறா எம்பெருமான் வரலன்றதுனால. இனி நாம் அவன்தான் வந்து மேல் விழுந்து கலக்கக்கடவனன்னு முறை பார்த்து கண்டது அமையும். அவன் வருவான்னு நினச்சி முறையை பார்த்துட்டு இருந்த ஒரு பிரயோஜனத்தையும் அடையவில்லை. இனி ஸ்வலாபத்துக்கு நாமேயாகிலும் பிரவர்த்திப்போம், ஸ்வலாபத்தை பெறுவதற்கு நாமே பிரவர்த்திப்போம் என்று கொண்டு தன்னுடைய ஸ்திரீத்துவ பிரயுக்தமான நான் மடம் அச்சம் தொடக்கமான அந்த தொடக்கமான பயிர்ப்பு என்ற ஒரு குணம் இவத்தை புகட்டு. நான் என்றால் வெட்கம், மடம் என்றால் பவ்யத்தை, அதாவது வணக்கத்தோடு இருத்தல், அச்சம்னா பயம், அப்புறம் பயிர்ப்பு என்றால் வெளுத்த நிறம். இவைகளெல்லாம் புகட்டு நம் சொரூபத்தையும் அழித்து அவன் தனக்கும், அதாவது பாரதந்திரியன்ற சொரூபத்தை அழித்து அவன் தனக்கும் சொரூபஹானியை பண்ணியை ஆகிலும் அப்படின்னா அவனை ரட்சிக்கணும் இல்லையோ, அந்த ரட்சகத்துவன்றது தான் அவனுக்கு சொரூபம், ரட்சகத்துவம் சொரூபம். அதை அழித்து நாமே அவனுக்காக பிரவர்த்தி பண்ணுவோம் அப்படின்னு தோத்துறது அவளுக்கு அவ்வளவா பிராப்பியத்துறை. அதனால் சொரூபத்தையும் அழித்து அவன் தனக்கும் சொரூபஹானியை பண்ணியாகிலும் முகத்தையே விழிப்போம் என்று கொண்டு அவன் இருந்த விடத்தேறப் போக ஒருப்பட்ட வித்தை கண்ட தோழியானவள் இது உன் தலைமைக்கு போராதுகான். இப்போ பிரபஞ்ச குலத்துக்கு தலைவியாக நீ இருக்கே, நீ அது செய்யலாமா என்ன ஹிதம் சொல்ல அவளையும் அவளுக்கு முன்னே பிற்காலிக்கிற நெஞ்சையும் பார்த்து பின்னையும் மீண்டு வந்து அங்கே போக ஒருப்பட்ட படியை நெஞ்சோடும் அந்த நெஞ்சு உகவாத போதும் உதவி காரியம் செய்யும் தோழிமாரோடுமாக கூட்டுகிறாள். அப்போ நெஞ்சும் உபதேசிக்கிறது, இதை பிற்காலிக்கிறது, இந்த பிரவர்த்தி கூடாதுன்னு தோழிகளும் சொல்கிறார். ஆனால் இவளுக்கு இருக்கிற ஆர்வத்தின் மிகுதினால இவள் அந்த நெஞ்சையும் பிடிச்சி இழுத்து கொள்கிறாள், தோழியையும் தன்னுடைய நினைவுக்கு சேர கூட்டுகிறாள். இவள்தான் புறப்பட்டு போகையாகிறது அதி சாகசமிலே. பிராணரக்ஷணம் ஒரு தலையானால் மரியாதைகளை பார்த்திருக்கலாம்படியாக இராதிரே. அந்த பிராணரக்ஷணம்ன்றது அவசிய கர்த்தவியமானால் ஒரு தலையானால்னா தான் இங்கே இருந்தால் தரிக்கவே முடியாது. அதனால் அது ஒரு
அவசிய கர்த்தவியமாக ஆயிடுச்சுன்னா வேறு மரியாதைகளை நெஞ்சு பார்க்காது. சொரூபம் நோக்குகைக்காக இங்கே இருந்து நோவுபடுவதில் காட்டில் அங்கே போவது சொரூபஹானியே ஆகிலும் பின்னையும் விழுக்காட்டில் சொரூபத்தோடு சேர்ந்து தலைக்கட்டும். இங்கே இருந்து சொரூபத்தை பாரதந்திரிய சொரூபத்தை ரட்சிச்சுட்டு இருக்கலாம். அதை விட அங்கே போகிறதுன்றது தானாக ரட்சணம் பண்ணிக்கிறது தன்னை, அது பாரதந்திரிய சொரூபத்துக்கு விருத்தம்தான், சொரூப ஹானி தான். இருந்தாலும் விழுக்காட்டில் அப்படின்னா பரியவசானத்தில் சொரூபத்தோட சேர்ந்து தலைக்கட்டும். அப்படின்னா சொரூபத்துக்கு அனுகுணமாகிவிடும் ஆன பின்பு. ஏன்னா எப்படி சொரூபத்துக்கு அனுகுணமாகிவிடும்? பிராப்தியத்துறையினாலே எம்பெருமான் அப்படி ஒரு வைலட்சண்யம் உடையவன். அதனால அவனுக்காக படுதல் என்பது இந்த பாரதந்திரிய சொரூபத்துக்கு ஒரு தோஷமாக ஆகாது. பிராப்தியத்துறை இவ்வளவு இல்லைன்னா எம்பெருமானிடத்தில் அடியவராக இருந்து பிரயோஜனம் இல்லை. அதனால் அது சொரூபத்தோடு சேர்ந்து விடும், சொரூப அனுகுணமாகிவிடும். ஆன பின்பு அங்கே போய் அனுபவிப்போம் என்று அத்தியவசிக்கிறாள். அவன் இத்தலையில் பருவம் அறிந்திலனாகிலும் தன் வைலட்சண்யம் அறிந்திருக்குமே. அவனுக்கு இவளுடைய பருவம் தன்னை பெற்றல்லது தரிக்காதுன்றது அவன் அறியலைன்னா கூட தன்னுடைய வைலட்சண்யத்தை தெரிஞ்சுட்டு தான் இருக்கான். அதனால் தானே இப்போ அத்தாலே இவள் ஒரு பாட்டை அறிந்து, அப்பா என்னுடைய வைலட்சண்யம் இவ்வளவு முனைய பண்ணுறதா என்று தெரிந்து கொண்டு இவள் தானே வரவிராதே தானே பத்தி வரும் என்று அருளுகிறார். பத்தி வருமன்ன அருளுகிறார். அவன் இத்தியாதி, அதாவது இவளுடைய பருவத்தை தெரிந்து கொள்ளலைன்னாலும் தன் வைலட்சண்யம் அவருக்கு நல்லா தெரியுமோ இல்லையோ, தனக்காக படாமல் இருக்க மாட்டா என்று இவளுடைய முயற்சி சபலமாகறதுக்கு முன்னால் தானே வந்துடுவான். இவள் தன்னிடத்துக்கு வந்து சேர்றதுக்கு முன்னால் தானே வந்து சேர்ந்துடுவான் அப்படின்னு இவள் நினைக்கிறாள். அதனால்தான் அப்படி அங்கே போகிறதுக்கு ஒருப்படுகிறாள் என்று சொல்கிறார். இது பிரவேசம். அதாவது எம்பெருமானை பிரிந்து நோபடுற பிராட்டியினுடைய வார்த்தை இதெல்லாம் இந்த 10 பாட்டும். முதல் பாட்டு, தன்னை நெய்விக்கிலேன் வல்வினையேன் தொழுதுமெழு பொன்னை நெய்விக்கும் அப்பூஞ்செருந்தி மணநீடல்வாய் என்னை நெய்வித்து எழில் கொண்ட அகன்ன பெருமானிடம் புன்னை முத்தம் பொழில் சூழ்ந்து அழகாய புல்லாணியே. வல்வினை சப்தார்த்தம், வல்வினையேன் கொடிய பாபத்தை பண்ணின நான் தன்னை நைவிக்கிறேன், என்னை அழிக்க பண்ணுகிறேன். தன்னைன்னா என்னைன்னு அர்த்தம். பொன்னை நைவிக்கும், ஓ மனசே பொன் சொரூபத்தை கூட அழிய பண்ணக்கூடிய அப்பூஞ்செருந்தி, அந்த ஊரினுடைய அழகு பொன்னை கூட ஒரு சாதாரணமாக ஆக்கிடும். பொன்னுன்றது ரொம்ப உயர்ந்தது, அங்கே இருக்கிற புஷ்பம் அதையும் தனக்கு கீழே ஆக்கிடுறது. அப்பூஞ்செருந்தி பரப்பு மாற பூத்த செருந்தி புஷ்பத்தினுடைய மனம் பரிமளித்தமான நீடல்வாய் அப்படின்னா நிழலிலே என்னை என்னை நெய்வித்து என்னை சம்ஸ்லேஷத்தால் சிதிலமாக்கி, அதுங்கீழே என்னை சம்ஸ்லேஷம் பண்ணி என்னை சிதிலமாக்கி விட்டான், என்னை உடைகொலைப்படுத்தி விட்டான். எழில் கொண்டு வண்ணத்தை அபகரித்து என்னுடைய நிறத்தை எடுத்துட்டு போயிட்டான். அகன்ற பெருமான் பிரித்து கொண்டு சென்ற பெருமானுக்கு இடம் வாசஸ்தானமான முத்தம். அது எதுன்னு கேட்டால் முத்து போல் இருக்கிற புஷ்பங்களை உடைய புன்னை பொழில் சூழ்ந்து புன்னை மரங்களுடைய சோலைகளாலே சூழப்பட்டு அழகிதான புல்லாணியே திருப்புல்லாணி என்கிற திவ்யதேசத்தை தொழுது உஜ்ஜீவிக்க பாராய் என்று சப்தார்த்தம். வியாக்கியானம். முதல் பாட்டு, தன்னை நெய்விக்கிறேன் நான் தானாக மாட்டேனே. அப்படின்னா நான் நிரங்குஷ சுதந்திரனாக மாட்டேனே. எதுக்காக அப்படி ஆனோம்? நினைத்த பொருளை அழிப்பதற்கு. நினைத்த பொருளை அழிக்கணும்னா எம்பெருமான் தான் நிரங்குஷ சுதந்திரன், அவனால் தான் முடியும்.
அதனால் தான் எல்லாம் என்னை நைவித்தானா இருக்கிறது. தான் எல்லா விதத்திலும் என்னை நெய்வித்தவனாக ஆகிறான். என்னை நெய்வித்து எழில் கொண்டமை உண்டிர. என்னை நெய்வித்து சிதிலமாக்கி என்னுடைய நிறத்தை அபகரித்து கொண்டு போனான். தன்னை நெய்விக்கிறேன் செயலுக்கு செயல் செய்ய தட்டில்லையிறே. அவன் என்ன நெய்வித்தான், நான் அவன் நெய்விக்கலாமண்ணா? அது இல்லை, நான் அது மாட்டுகிறேன். தான் கலக்கைக்கும் சம்பாவனையுண்டாம்படி பிரிந்து படுத்தின பாட்டை நான் முடிந்து தன்னை நிராசனாம்படி பண்ண வல்லேனிரே. அப்போ சுதந்திர கிருத்தியம்னா தான் அழிந்து போதல் தான். என்னோட கலந்து திரும்பி வர்றதுக்கு சம்பாவனை உண்டாம்படி தான் போயிருக்கான். அப்பொழுது நான் முடிந்து போனேன்னா அவன் என்ன ஆவான், எவ்வளவு பாடுபடுவான். தான் கலந்து இத்தலையை அழித்தானாகில் நான் பிரிந்து தன்னை அழிக்க வல்லேனிரே. நான் அழிந்து அவனை அழிக்க வல்லவன் தான், ஆனால் அதுவும் செய்ய மாட்டுகிறேன். அதாகிறது இவள் தன் ஜீவனத்தில் நசை அருகையிலே, தன்னுடைய ஜீவனத்தில் நசை அருந்து போய்டுறாவ. தன்னை நெய்விக்கிறேன், நான் ஜெகதுபசம்ஹாரம் பண்ணுகிறேன். ஏன்னா நான் அழிந்தால் எம்பெருமானுக்கும் ஸ்திதி இருக்காது, அப்போ ஜெகத்தே நிற்காது. அதை நான் பண்ண மாட்டேன். தன்னை நெய்விக்கிறேன், நான் ஜெகதுபசம்ஹாரம் பண்ணுகிறேன். என்னை நெய்வித்தான் என்று தன்னை நெய்வித்தால் பின்பு உண்டு. நான் எம்பெருமானை நெய்வித்தேனே, ஆனால் அப்புறம் உலகத்தை ரட்சிக்கிறதுக்கு யார் உண்டு? அப்போ அது அழியத்தான் அழியும். இவன் அவனை நெய்விக்கையாக ஆகிறது. தான் முடிகையிலே நீருக்கு போக குடமுடைந்தாரை போல அவன் வரக்கொள்ள இத்தலை வெறுந்தரையாக இருக்குமென்னு அவரை கிடையாது. அப்போ குளிர்ந்த ஜலம் ஒரு ஷாலில் வைத்திருக்கோன்னு தெரியும். ரொம்ப தாகத்தோடு மொத்தம் வரான். அப்போ அந்த ஷால் கீழே உருண்டு கிடந்தால் எவ்வளோ கஷ்டப்படுவான். அந்த மாதிரி என்னை நோக்கி ஆசையாக ஒரு சமயத்தில் வருவான். அப்பொழுது நான் முடிந்து போயிருந்தால் அவன் என்ன பாடுபடுவான், அதை நான் செய்ய மாட்டேன். வல்வினையேன் அப்படின்னா பாரதந்திரியம் என்ற வலிமையான வினையை உடையவன், மகாபாபத்தை பண்ணினேன் என்று சொல்கிறார். அதனால் இப்போ தசரத சக்கரவர்த்தி முடிந்து பிழைத்தான், ஆனால் என்னால் அது முடியாது. ஏன்னா நான் பரதந்திரை, அவன் சுதந்திரன். பெருமாளை பிரிந்து முடிந்து போனான். தொழுதும் முடிகை, அதான் வல்வினையேன்றது பாரதந்திரியன்ற அந்த பாவத்தை பண்ணினவள் நான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மேலே தொழுதும் முடிகை சுதந்திர கிருத்தியமானால் ஜீவிக்கும் அது பாரதந்திரிய கிருத்தியமாக இருக்குகிறே. அப்போ முடிகை சுதந்திரனுக்கு கிருத்தியம், ஆனால் வாழுகை தான் பரதந்திரனுக்கு கிருத்தியம். முடிந்து பிழைக்க பெறாவிட்டால் அத்தை நோக்குவார்க்கு ஒரு தாரக திரவியம் வேணுமே. ஏதோ ஒன்றை பிடிச்சிக்கணும், திரவியமோ அல்லது கிரியையோ ஏதோ வேணுமோ இல்லையோ. இவளுக்கு நமஸ் தான், வணக்கம் தான் இவளுக்கு தாரகமான ஒரு கிரியை. நித்யாஞ்சலி புட்டா ஹிருஷ்டாக, எப்பொழுதுமே அஞ்சலியோடு கூடினவர்கள், அதனாலே சந்துஷ்டர்கள் அந்த ஸ்வேத தீபவாசிகள். அப்படி உண்டு பசிகட்டது என்னமா போல, உண்டதுனாலே பசி கட்டு அடங்கி போயிடும். அந்த மாதிரி வாழலாம் நித்தியமே தொழுகிறார்கள், அதனாலே சந்துஷ்டர்களாக இருக்கிறார்கள். நம இத்தியேவ வாதினகா, நமஸ்து நமஹா என்னே சொல்லுகிறார்கள். நமோ நமஹா என்னாத போது தங்கள் மூச்சு அடங்கும்படியாய் இருப்பார்கள். சாதன புத்தியா சொல்லிலே ஒரு கால் அமைவது. அங்கே நமஹா நமஹான்னு சொல்லிட்டே இருப்பா. அங்கு இதுதானே யாத்திரையாய் இருக்குகிறே அப்படின்னா ஜீவனமாக இருக்கும். அந்த நமஹான்ற சொல்கிறது அப்படின்னா புருஷார்த்தமாக இருக்கும், ஜீவன ரூபமான புருஷார்த்தமாக இருக்கும். அதனால் சொல்லிகிட்டே இருப்பாள். இத்தனை சாகசத்துக்கு நான் இசையேன் என்ன இருந்ததாயித்து நெஞ்சு. ஐயோ, தொழுதல் என்ற சாகசத்தை நான் பண்ண மாட்டேன் நெஞ்சு சொல்லித்து. கெடுவாய், இது சாதனாம்சத்தில் அன்பையாது, இது ஆத்தாமைக்கு உடலம் காண். கடுக புறப்படு,
இந்த ஆத்தாமையை வெளிப்படுத்துறது தான் அது. அதனால் ஆத்தாமையை கொஞ்சம் அடக்கிறது. அதனால் நீ பயப்படாமல் எழுந்திரு, புறப்படு என்கிறாள். அதாகிறது தேக யாத்திரையிலே அன்வயிக்கும்படி தொழுகிற தொழுகையென்றே ஜீவிக்கைக்கு தொழுகிற தொழுகை. தேக யாத்திரைக்காக எம்பெருமானை தொழுது ஏதோ பிரயோஜனத்தை வாங்கிட்டு போகிறது இல்லை. இது தன் ஜீவனத்துக்காக, ஆத்ம ஜீவனத்துக்காக தொழுகை. அதனால் அந்த தொழுகையும் இனி தன் ஜீவனத்துக்காக தான் தொழுகையும் விநாசத்துக்கு உடல் என்றே நெஞ்சு நினைத்திருக்கிறது. அத்தை அனுசந்தித்து நெஞ்சு தரைப்பட்டு கிடக்க இங்கே நன்று காண் வா, அது இல்லை, இது ஜீவனத்துக்காக தொழுகைன்றது சொரூப விருத்தம் இல்லை, வா என்று அதை கையப்படுத்தி இழுக்கிறாள். பொன்னை நெய்விக்கும் பூம் செருந்தி மணநீடல் வாய் எண்ணெய் நெய்வித்து. இதுக்கு சப்தார்த்தம் என்னென்னா, பொன்னை நைவிக்கும் அப்பூஞ்செறிந்தி மணநீடல் வாய். பொன்னையே சித்திரமாக்கும், பொன்னையே ஒரு பிரயோஜனம் இல்லாத வஸ்துவை ஆக்கக்கூடிய பூஞ்செறிந்தி, பரப்பு மாற பூத்த செருந்தி புஷ்பம் இருக்க, அதனுடைய பரிபலித்தமான நிழலிலே என்னை சம்ஸ்லேஷத்தால் சித்திலமாக்கி அப்படி பண்ணினான் எம்பெருமான். சித்திலமாக்கி ஒரு பொன்னை நெய்விக்கு வித்தியாதி, ஒரு காரிய புத்தி பண்ணி இருப்பார்க்கென்றோ ஆறி இருக்கலாவது, சுவடறிந்து பிரிந்தார்க்கும் தரிக்கப் போகும். அதாவது நைவிக்க வேணும் என்னும் ஒரு எண்ணம் எம்பெருமானுக்கு இருக்கு. அப்போ தான் ஆறி இருக்கலாம், பிரிந்து ஆறி இருக்கலாம். ஆனால் சுவடறிந்து போக்கியத்தை அறிந்து கலந்து அது பிரிந்தாருக்கு தரிக்க போகும், தரிக்கவே முடியாது. ஒரு ஸ்ரீ ஜனகராஜன் திருமகள் போல்வார்க்கென்றோ அவன்தானே வருமளவும் ஆறியிருக்கிறோம் என்று தரிக்கலாவது. இப்போது ஜனகராஜன் திருமகள் தத்தஸ்ய சதிருஷம் பவேத்துன்னு எம்பெருமான் வர்ற வரைக்கும் ஆறி இருந்தால் லங்கையில் ரக்ஷணம் அவனுக்கே ஏற்றது, நாம் பண்ணக்கூடாது என்று திருவடியினிடத்தில் சொல்கிறார். இப்போ அவளும் நெடுநாள் எம்பெருமானோட சம்ஸ்லேஷத்தை அடைந்தவள் தானே, அவள் ஆறி இருக்கலையா, அப்படி ஆறி இருக்கக்கூடாதா அப்படின்னு நெஞ்சு கேட்கறது. அதாவது அதுக்கு பதில் சொல்கிறா, பழையார் பாடாற்ற வல்லது புதியார்க்கும் ஆத்தப்போகும். அவள் பழையவள், பெருமானோட நிறைய பழகினவள், அவளாலே பாட ஆற்றலாம், பாட ஆற்றி இருக்க முடியும். ஆனால் புதியவளாலே என்னாலே எப்படி முடியும்? அதனால்தான் நான் துடிக்கிறேன்ற. ஆறுயிறுபட்டது எனது உயிர்பட்டது என்று நம்மாழ்வார் சொன்னா போல. என்ன கடவுதிரே, அசாதாரணரான நித்தியசூரிகளில் ஒரு திருவடி திருவந்தாழ்வான் போல் ஆறுதான் பட்டார்களோ, நான் பட்ட பாடு நான் பட்டபடி என்கிறார் ஆயிற்று. அப்படின்னா எம்பெருமான் இவ்வளவு தாழ்ந்து பரிமாறுகிறானே, அதனாலே என் நெஞ்சு அவ்வளவு அவனுக்காக துடிக்கிறதே, அதை யாராவது படுவார்களா அப்படின்னார். அதனால் நான் பட்டது அவர்களெல்லாம் படலை அப்படின்னார். இதுக்கு ஜீயர் அருளி செய்யும்படி இது தன்னை ஆழ்வார் பாடா நிற்க, ஆழ்வார்னா ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையர் பாடா நிற்க, எம்பெருமானார் அங்கு ஆறுயிர்பட்டது இங்கு எனது ஈடுபட்டது என்ன அருளி செய்தார். அதாவது ஆறுயிர்பட்டது எனது ஈடுபட்டதுன்னா பொதுவான வார்த்தை இல்லை. அங்கு நித்தியசூரிகளிடத்திலே ஆறுயிர்பட்டது இங்கு எனது ஈடுபட்டது என்று அருளி செய்தார். ஆழ்வார்களுடைய அனுபவத்தையாகில் பிராப்பியமாக சொல்லுகிறதும் ஆசைப்படுகிறதும் அதுக்கு அவ்வருகே ஓர் ஏத்தம் சொல்லுவாரைப் போலே சொல்லுவானன் என்று நான் ஜீயரை கேட்க, அதாவது நம்பிள்ளையானவர் ஜீயரை கேட்கனா நஞ்சீயரை கேட்க. நவோடையான ஸ்திரீக்கு பர்த்தாவினுடைய கரஸ்பரிசம் உண்டானால் வேர்ப்பது விடுவதாமா போல அனுபவத்தில் புதுமையாலே படுகிற அலமாப்பு காணும்
என்று அருளி செய்தாராக பிள்ளை அருளி செய்வர். அதாவது நம்பிள்ளை அருளி செய்வர். ஆழ்வார்கள்னா நித்திசூரிகளாகிற ஆழ்வார்கள், ஆழ்ந்தவர்கள், எம்பெருமானிடத்தில் ஆழ்ந்தவர்களான நித்திசூரிகள். அவர்களுடைய அனுபவத்தை தானே பின்புள்ள ஆழ்வார்களும் ஆசைப்படுகிறார்கள். என்னமோ ஆழ்வாருக்கு, நம்மாழ்வாருக்கு நித்திசூரிகளுடைய அனுபவத்தை காட்டிலும் பெரிய அனுபவம் இருக்கிறதா சொல்கிறாரு. ஆறுயிர்பட்டது அணுயிர்பட்டதுன்னு. அது எப்படி சொல்லலான்னு கேட்டால், இந்த ஆசைப்படுறத கூட நித்திசூரிகள் அனுபவத்தான் நம்மாழ்வார் ஆசைப்படுறார். ஆனால் தனக்கு அதை விட பெரிய அனுபவம் இருக்கிறதா சொல்கிறாரு. என்ன இல்லை, அவர்கள்லாம் பழையவர்கள், எம்பெருமானோட ரொம்ப நாள் முன்னால் கலந்தவர்கள். இப்போ சொல்கிறார் நஞ்சியர் பதில் சொல்கிறார் நம்பிள்ளைக்கு. இப்படி பெரிய அனுபவத்தை ஆசைப்படுறாருன்றது எப்படி பொருந்தும்னு கேட்டால் நஞ்சியர் என்ன சொல்கிறாருன்னா, நவோடையான ஸ்திரீக்கு, புதிதாக கல்யாணம் பண்ணி கொண்ட ஸ்திரீக்கு பர்த்தாவினுடைய கரஸ்பர்ஷம் உண்டானால் வேர்க்கும், அப்புறம் விடுவது, அப்புறம் கொஞ்சம் வேர்வை அடங்கும். அதுதான் அனுபவத்தில் புதுமை. அந்த புதுமையாலே படுகிற அலமாப்பு ஆழ்வாருக்கு இருக்குது. அதனால் அவர்களுக்கு இருக்கிற அனுபவம் தான். ஆனால் அவர்களுக்கு பழகின அனுபவம் இவருக்கு புதிய அனுபவமாக இருக்கிறதால அதிகமாக தோன்றுறது. அவளுடைய அனுபவத்தை விட தன்னுடைய அனுபவம் பெருசாக தோன்றுறது அப்படின்ற. பொன்னை நைவிக்கும் நற்சரக்கை அழிக்கை அந்நிலத்துக்கு சுபாவம் காணும். அதனாலே பொன்னையே அழிக்கிறது அந்த பூஞ்செருந்தி, அந்த பரப்பு மாற பூத்த செருந்திப்பூ. அப்போது நிழல்வாய் எண்ணெய் நெய்வித்து, அந்த நிழலிலே எண்ணெய் சிதிலமாக்கி எண்ணெய் நெய்வித்து எழில் கொண்டு, அப்படின்னா என்னுடைய வண்ணத்தை, என்னுடைய நிறத்தை எல்லாம் கொண்டு, கொன்று கிழிச்சீரை அறுத்து கொடுப்பாரை போல. ஒருத்தனை கொன்று அவனுடைய பணத்தை பிடுங்கிட்டு போகிற மாதிரி என்னோட சம்ஸ்லேஷித்து என்னுடைய வண்ணத்தையும் கொண்டு போனான், என்னுடைய நிறத்தையும் கொண்டு போனான் எம்பெருமான். கொண்டு போயித்து அகன்றன பிரிந்த இனி அவசியம் பிரிவு அபேட்சிதமிரே. உத்தேசியம் கைபுகுந்தால் கடலோட தட்டில்லை. அதாவது உத்தேசியம் கையில் வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிட்டாச்சுன்னா அப்புறம் கடல் ஓடுறது. அந்த கடல் ஓடுறது எதற்காக? இன்னும் அவளை ஆபரணங்களால் அலங்கரிக்கிறதுக்காக, தங்கத்தை சம்பாதிக்கிறதுக்காக கடலோட தட்டில்லை அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி அகன்ற அந்த பெருமான் இவளோட கலந்துட்டானோ இல்லையோ, அதனால் பிரிவு அவசியம்னு அபேட்சிதம். உத்தேசியம் கைபுகுந்தால் கடலோட தட்டில்லை. அதனால் இவனும் கடல் ஓடுற மாதிரி இவளை பிரிந்து அந்த விதேசத்துக்கு எழுந்தருளிவிட்டான். பொன்னுண்டானால் கப்பலில் வர்த்தகம் பண்ணுகையும், பொன்னான தன்னை பெற்றால், பொன்னான இந்த திருவங்கியாழ்வாரை பெற்றால் திருப்புல்லாணியில் கிடக்கையும். அப்போ கடல் முன்னால் கிடந்தானோ இல்லையோ அந்த ராமபிரானாக, அதனால் அங்கே கிடக்கை, கடலோடனா கடலுக்கு எதிராக கிடக்கை அப்படின்னு இப்பொழுது அர்த்தம். அது அவனுக்கு தேவை. அதனால் அது பண்ணிக்கிறான். அதனால் உத்தேசியம் கைபுகுந்தால் கடலோட தட்டில்லை. இப்போ லோகத்தில் உத்தேசியம் கைபுகுந்தால் கடலில் போய், கப்பலில் போய் பொன் வியாபாரம் பண்ணுவார்கள். அது மாதிரி இங்கே கடல் முன்னாலே, இப்போ உத்தேசியம் கைபுகுந்ததுனாலே கடல் முன்னாலே போய் செயலித்து கொண்டு விட்டான் இந்த பெருமான்னு சொல்கிறார். பெருமான் இத்தியாதி பெருமான் இடம் இத்தியாதி. அதாவது பெருமான் இடம் புன்னை முத்தம் பொழில் சூழ்ந்து அழகாய புல்லாணியே. அந்த எம்பெருமானுக்கு வாசஸ்தானமான இடமானது முத்துப்போல் இருக்கிற புஷ்பங்களை உடைத்தான புன்னை மரங்களை உடைய சோலைகளாலே சூழப்பட்டு அழகான திருப்புல்லாணி என்கிற திவிதேசம். அந்த திவிதேசத்தை தொழுதும் எழு, நீ தொழுது உஜ்ஜீவிக்கப்பாராய் என்று முதல் பாட்டாலே அருளி செய்கிறார் ஆழ்வார். அடுத்து இரண்டாம் பாட்டு. உருகி நெஞ்சே நினைத்திங்கிருந்தன் தொழுதுமெழு முருகுவண்டுன் மலர்கைதையின் நீடலில் முன்னொரு நாள் பெருகுகாதன்மை
என்னுள் எய்த பிரிந்தானிடம் பொருது முன்னீர் கரைக்கே மணியுந்து புல்லாணியே. நெஞ்சே, மனசே, இங்கே இருந்து நினைத்து உருகி என்ன பிரயோஜனம்? முருகுன தேனை புஜிக்கிற வண்டுகளை உடைய மலர் புஷ்பத்தை உடைத்தான கைதையின் நீழலில் தாழையினுடைய, அது ஒரு செடி, அந்த தாழையினுடைய நிழலிலே முன்னொரு நாள் முன்பு ஒரு தினத்திலே என் உள்ளம், என்னுடைய மனசானது பெருகாதன்மை பெருகாதென்ற அபினிவேசத்தை எய்த அடையும்படி பண்ணி பிரிந்தான். அவனிடத்தில் பெரிய அபினிவேசத்தை உண்டாக்கிவிட்டு பிரிந்து விட்டான். இடம் வாசஸ்தானமாய் பொருந்தி இருக்கிற முன்னீர் சமுத்திரமானது கரைக்கே, அந்த கரையின் அருகு மணி உண்டு புல்லாணியே, மணிகளை தள்ளா நின்றிருந்துள்ள புல்லாணியே தொழுதுமெழுன்னு அந்த முதல் பாட்டிலிருந்து சேர்த்துக்கணும். இரண்டாம் பாட்டு வியாக்கியானம். உருகி இத்தியாதி. உருகி நெஞ்சே நினைந்தெங்கிருந்தன், நெஞ்சே இங்கே இருந்து உருகியன், நெஞ்சே இருந்து நினைத்தன், அவனை உருக்குதல் நாம் வலித்திருத்தல் செய்யலாமிடத்திலே இருக்க வேண்டாவோ. நாம் வலிமையோடு இருக்கணும், அவனை உருக்கணும். அப்படி செய்யக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டாவோ. ஊர்துவம் மாசான் நஜீவிஷ்யே என் இருப்பார்க்கு நஜீவேயம் க்ஷணமபி என் இருப்பாரே கண்டவாறே தரிக்கலாமிரே. பிராட்டி ஒரு மாதத்துக்கு மேலே எம்பெருமானை விட்டு ராமபிரானை விட்டு தரிக்க மாட்டேன்னு சொன்னான். இங்கே எம்பெருமான்கிட்ட அந்த செய்தியை ஹனுமான் சொன்ன உடனே ஒரு க்ஷணம் கூட அவளை விட்டு என்னால் இருக்க முடியலையேன்னு எம்பெருமான் சொல்கிறான். அப்போது எம்பெருமானை விட குறைவான அன்புடையவள் பிராட்டின்னு தெரியுது. அவளுக்காக இவ்வளவு பாடுபடுறான்னா நான் தான் தரிக்கவே முடியாமல் இருக்கேனே, அப்போ எனக்காக அவன் எவ்வளவு பாடுபடுவன் அப்படின்னு அதை பார்த்தா கொஞ்சம் எம்பெருமானுடைய இந்த வார்த்தையை கேட்டவுடனே நெஞ்சாரல் ஏற்படுறது, நெஞ்சு கொஞ்சம் சாந்தமாகுது அப்படின்னு இவள் சொல்கிறார். அதனால் தரிக்கலாகிறே, கொஞ்சம் தரிப்பு ஏற்படுறது. நெஞ்சே இங்கே இருந்து உருகியன், இங்கிருந்தன். அப்போ இது ஆறறிய விருந்து அழுகிறோம். இந்த நெஞ்சு இப்படி உருகிறது அப்படின்னா அழிஞ்சு போகிறது. இதை யார் தெரிஞ்சுப்பா? யார் அறிய விருந்து நாம் அழுகிறோம்? தொழுதும் உருகாமல் நினைக்கும் போதைக்கும் இதுவே வேணும், இந்த தொழுதலே வேணும். முருகு வண்டுன் மலர் கைதையின் நிழலில், அங்குள்ள திரியக்குகளும் அகப்பட, இந்த கைதைன்றது ஒரு திரியக்கு தானே, அதனால் முருகுவண்டுன் கைதையின் நீழலில், அந்த ஸ்தாவரம் அதனுடைய நீழலில் திரியக்குகளும் அகப்பட அபிமத லாபத்தாலே செருக்கி வர்த்திக்குமாயித்து. அப்போ முருகுவண்டுன் மலர் கைதையின் நீழலில் என்னால் தேனை உண்கிற வண்டுகளை உடைய புஷ்பத்தை உடைத்தான வண்டுன்றது இப்போ திரியக்கு, அதைத்தான் சொல்கிறேன். அந்த வண்டுகள் தேனை உண்கின்றன, அந்த தேனை உண்கிற வண்டுகளை உடைய புஷ்பத்தை உடைத்தான தாழை, அந்த தாழையினுடைய நிழலிலே அங்குள்ள தேனை புஜியானென்றுள்ள வண்டுகளை உடைத்தான மலரை உடைத்தான தாழையின் நிழலிலே அங்குள்ளார்க்கும் சம்போகமாதல், அதுக்கு அனந்தரமான மதுபானம் மாதலாய் செல்லா நிற்குமாயிற்று. அது வண்டுகள் சம்போகத்தை அடைந்த பிறகு மதுவை உண்கின்றன. அதனால் அப்படி ஒரு போக்கியத்தையே கொடுக்கக்கூடிய போக்கியமாக இருக்கிற அது விதேசம். அனந்தரமான சம்ஸ்லேஷத்துக்கு, அனந்தரம்னா முன்பு நடந்ததுன்னு அர்த்தம். ந அந்தரம் எஸ்ய சஹா அனந்தர,
நான் அந்தரம் விசேஷா. அந்தரம் இடையீடு இல்லாதது, இல்லாததான இந்த அனுபவம். அப்போ இதுக்கு முன்னால் நடந்த ஒரு அனுபவம். இப்பொழுது பிரிவு, அப்பொழுது சம்ஸ்லேஷம். அந்த சம்ஸ்லேஷத்துக்கு சாதனம் அல்ல, பலாதானம் பண்ணுகிறபடி. பலாதானம்னா பலம், பலத்தை அடைதல் பண்ணுகிறபடி. பலத்தை அடைதலானது அந்த சம்ஸ்லேஷத்துக்கு பலம் என்ன? இந்த தேனை உண்ணுதல். அவை முன்பு கலப்பது பின்பே ஒரு கலவிக்கு உறுப்பாக வாய்த்து. முதல்ல கலக்கிறது, அதுக்கப்புறம் தேனை பருகிறது, இன்னொரு கலவிக்கு உறுப்பாக ஆகிறது, அது காரணமாக ஆகிறது. அவன் கலக்குவது பின்பு பிரிந்து ஆத்தாமையை விளைப்பித்து கரை புரண்டிருக்கைக்காக வாய்த்து. அவைகள்லாம் கலந்தால் அடுத்த கலவி வர்றதுக்காக அவைகள் கலக்கின்றன. ஆனால் எம்பெருமான் கலக்கிறது எதுக்காக? பிரிவை உண்டாக்குறதுக்காக கலக்கிறான். பெரிய ஆத்தாமை கரை புரளும்படி என்னை ஆக்குவதற்காக கலக்கிறான். முன்னொரு நாள் பாவியேனதுவும் ஒரு நாளே. என்னோட நாள்னா அது பாவியன், அவனோட அப்படிப்பட்ட என்னுடைய நாள் நாயகன் தன்னை கண்டா போல இருக்கிறது காணும் கலந்து பிரிந்தவத்தை நாளை நினைத்தவாறு. இப்போ கலந்து பிரிந்த நாளை நினைக்கிற போது நாயகனையே கண்டா போல இருக்கு. இன்று போல் அன்றிலே. இன்னைக்கு நான் நாயகனை பார்க்கல, அன்றைக்கி நாயகனை பார்த்தேன்னு இல்லையோ, அது உயர்ந்த நாள். பெருகு காதன்மை என்னுள்ள மெய்த பிரிந்தாரிடம். என்னுடைய ஹிருதயமானது பெரிய காதலை அடைகிறது. அப்படி பெருகு காதன்மை செய்து எனக்கு பெரிய காதலை உண்டாக்கி என் உள்ளம் அதை அடைகிறது. அப்பொழுது பிரிந்து போனான் எம்பெருமான். என்னுடைய ஹிருதயமானது மிக்க காதலை உடைத்தாம்படி பண்ணி தன்னை கொண்டு கடக்க நின்றான் ஆயித்து. தன்னை எடுத்துட்டு போயிட்டான். பெருகு காதல் அதனில் பெரிய என்னவா என்னுமா போலே. நம்மாழ்வார் தத்துவத்திரயத்தையும் விட பெரியது என்னுடைய அவா என்று சொன்னார். என்னுமா போலே விபுத்துவத்துக்கு அபருகாம்படியா இருக்கை அணுவஸ்துவிலே. இந்த விபுத்துவத்துக்கு எட்டாததாக இருக்கிறது அணுவஸ்து. விபுவஸ்துவை விழாக்கொலை கொள்ளுகிறது. விபுவஸ்துன்றது எவ்வளோ பெருசு. ஆனால் இந்த அணுவஸ்து விபுவஸ்துவையே கபலீகரிக்கிறது. அதனில் பெரிய என்னவா அப்படின்னு அணுவஸ்துவான ஆழ்வார் அவருடைய அவாவானது விபுவஸ்துவான தத்துவத்திரயத்தையும் விழாக்கொலை கொள்ளுகிறது. விபுவஸ்து அதில் ரெண்டு இருக்குது. பிரகிருதியும் இருக்குது, எம்பெருமானும் இருக்கான். இன்னொரு தத்துவம் தான் ஜீவன். அதனால் இங்கே அந்த விபு தத்துவத்தையே ஆழ்வார் என்ற அணு தத்துவம் அவருடைய அவா அது விழாக்கொலை கொள்ளுகிறதுனா கபலீகரிக்கிறது, கபலீகரித்து அனுபவிக்கிறது. அப்படியே இருக்குவிர சங்கோச்சமர அவன் பண்ணி கொடுத்தவாறு அப்படி தான் இருக்கும். அதாவது விபு தத்துவத்தையே விழாக்கொலை கொள்ளும்படியாக இருக்கும். சங்கோச்சமர அவன் பண்ணி கொடுத்தவாறு, ஞான சங்கோச்சம் இல்லாத அவன் பண்ணி கொடுத்தவாறு அப்படி அனுபவமானது இருக்கும். பிரிகிற தமக்கும் அது உண்டாகில் பிரியானதே. அந்த பெருகுகாதன்மை என்பது எம்பெருமானுக்கும் உண்டாயிருந்ததுன்னா அவன் பிரிய மாட்டான். அது எனக்குத்தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறான். பிரிந்தான். இதுக்கு முன்பத்தை திருநாமங்கள் அறியாளாயித்து. அதாவது இதுக்கு முன்பு அவனிடத்துல பல திருநாமங்கள் இருக்குது. அதெல்லாம் இவள் ஒன்றுமே தெரியல. இப்போ பிரிந்தான்ற ஒரே திருநாமத்தை தான் தெரிஞ்சுட்டுருக்கா. கலந்தான், சேர்ந்தான், பிரியான், கூடினான், இவைகள்லாம் கூட தான் பெருமானுக்கு திருநாமம். அதெல்லாம் இவளுக்கு இப்போ ஒன்றும் தெரில. பிரிந்தான்ற ஒரே திருநாமம் தான் தெரிகிறது. ஏன்னா அவன் பிரிந்தது அவ்வளவு துக்கத்தை தர்றது இவளுக்கு. தான் அறிந்த போது கண்டத்தை இரே இவள் சொல்லுவது. தான் அறிந்த போது என்ன பிரிந்தான்னு இல்லையோ அதைத்தான் இவள் சொல்லுகிறாள். அங்கமலக்கண்ணன் என்னுமா போல, அழகிய கமலக்கண்ணன் என்னுமா போல கருத்திருக்கும்
வெளுத்திருக்கும் என்னுமா போல இதுவும் ஒரு நிரூபகம். பிரிந்தான், அப்போ பிரிந்தவனாக இருப்பான், அதுவும் ஒரு நிரூபகம் என்று சொல்கிறார் எம்பெருமானுக்கு. பொருது முன்னீர் கரைக்கே மணியுந்து புல்லாணிய உத்தேச சித்திக்கு இருந்தவிடம் விட்டு போக வேண்டாத தேசம். இப்போ நாயகிக்கு பொண்ணு மணியமாக பூட்டணும் அப்படின்னா அந்த பொண்ணை சம்பாதிக்கிறதுக்காக வேற இடத்துக்கு போகணும், முத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேற இடத்துக்கு போகணும் வேண்டாம். அந்த முத்தை கொண்டு கடல் அலைகளே கரையிலே சேர்க்கின்றன அப்படின்னார். அதுதான் இங்கே சொல்கிறார் வியாக்கியாத்தா. உத்தேச சித்திக்கு தன்னுடைய உத்தேசம் என்னன்னு கேட்டால் நாயகிக்கு முத்துக்களை சூட்டுதல். அதற்கு இருந்தவிடம் விட்டு போக வேண்டாம், அங்கேயே இருக்கலாம், அதுவே கடல் கொண்டு சேர்த்துரும், எல்லாத்தையும் விட்டு போக வேண்டாத தேசம். பொருளவையில் பிரிகிறேன் என்றவனுக்கு கண்ணடிவு சொல்ல ஒண்ணாத தேசம். பொருளவையில்னா பொருளுக்காக பிரிகிறேன் என்று சொல்லுகிறவனுக்கு கண்ணழிவு சொல்ல ஒண்ணாத தேசம். கண்ணழிவு சொல்ல ஒண்ணாதுன்னா பொருள் இல்லை என்று அந்த தேசத்தில் அவனால் குறை சொல்ல முடியாது, அதற்காக நான் பிரிகிறேன்னு அவனால் சொல்ல முடியாது. அதனால் அதெல்லாம் நிறைஞ்சிருக்கிற தேசம். கீழ்ப்பாட்டில் சொன்ன ஒளிமுத்தந்தான் இருக்கிறபடி புன்னை முத்தம்பொழில் சூழ்ந்தழகாய புல்லாணியே அப்படின்னு கீழே சொன்னார் அந்த முதல் பாட்டில். அதனால் அந்த முத்தங்களும் இருக்குது, முத்துக்களும் இருக்குது, பொண்ணும் இருக்குது, எல்லாமே இருக்குது இங்கேயே. அதனால் அவன் இப்படி இருக்கிறச்சே என்னை விட்டு பிரிகிறான் என்று அவள் வருந்தி சொல்கிறாள். இதோட 2ஆம் பாட்டு முடிகிறது. 3ஆம் பாட்டு. ஏது செய்தால் மறக்கேன் மனமே தொழுதுமெழு தாதுமல்கு தடன் சூழ் பொழில் தாழ்வர் தொடர்ந்து பின் பேதை நின்னை பிரியேர்னி என்னகன்னானிடம் போது நாளும் கவழும் பொழில் சூழ்ந்த புல்லாணியே. ஏது மனமே நெஞ்சே ஏது செய்தால் மறக்கேன், என்ன செய்தால் இவரை மறக்க கடவேன். தாது மல்கு தடம் சூழ், தாதுக்களாலே வியாப்தமான தடாகங்களாலே சூழப்பட்ட பொழில் சோலைகளை உடைய தாழ்வர் அப்படின்னா பரியந்தங்களிலே பக்கங்களிலே தொடர்ந்து என்னை தொடர்ந்து கொண்டு பேதையான நின்னை உன்னை இனி பிரியேன், இனிமேல் பிரிய மாட்டேன் என்று பின் அகன்றான் என்று சொல்லிவிட்டு பின்பு பிரிந்தவனாகி விட்டான், பிரிந்து விட்டான் பெருமான். அவனுக்கு இடம், அவனுடைய வாசஸ்தானம் போது நாளும் கவழும் புஷ்பங்கள் தினந்தோறும் மலர்ந்து பரிமளத்தை புறப்படவிடா நின்றுள்ள பொழில் சூழ்ந்த புல்லாணியே, சோலைகளாலே சூழப்பட்ட புல்லாணியே, அதை தொழுதுமெழு, தொழுது உஜ்ஜீவிக்க பாராய் என்று பாட்டுக்கு அர்த்தம். சப்தார்த்தம். வியாக்கியானம். 3ஆம் பாட்டு. ஏது செய்தால் மறக்கேன் மனமே, நினைக்க ஒண்ணாமை எண்ணிக்கே மறக்க ஒண்ணாது என்கிறது. பெருமான நினைக்க முடியலையே. அப்போ மறந்திருந்தால் அவன் நினைவு ஒன்றை படுத்தாமல் இருக்குமேன்னா மறக்கவே முடியாது அப்படின்றார். நாட்டார் தந்தாமுடைய அபிமதரை பிரிந்தால் கூடின போது மறக்க மாட்டாராய், பிரிந்தபோது நினைக்க மாட்டாராய் இருப்பார்கள். இங்கு அங்கனன்னிக்கே பிரிவில் மறக்க ஒண்ணாதபடியாக இரான் நின்றது. நாட்டார்களுக்கு பார்த்தபோது தான் ஆசையெல்லாம், பிரிஞ்சுட்டா அங்கங்கே புதுசாக எதுவும் கிடைக்கும், அதில் மறந்துடுவா இதை. ஆனால் எம்பெருமானிடத்தில் அப்படி இல்லை. எம்பெருமானை யாருமே எம்பெருமானோட கலந்தவர்கள் அந்த ஞானிகளுக்கு பிரிவிலேயும் அவனை மறக்கவே முடியாது. இனி அவர்கள் படி அன்னிக்கே நம்மது விசஜாத்தியமாய் இருந்த பின்பு கிட்டினால்தான் மறக்கலாமாகில் பார்ப்போம்.
பேர்ந்து காணாய் என்கிறாள். இவள் படி வியாபிருத்தமாயிரே இருப்பது. அதாவது லோகத்தாரை போல இல்லை, அதனால் வேறுபட்டிருக்கிறதுனால இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் கூடின காலத்தில் தான் மறக்க மாட்டா, பிரிந்த காலத்தில் மறந்து விடுவார். இப்போ எனக்கு அப்படி இல்லை. இப்படி நான் எப்போ விலட்சணமாக இருக்கேனோ, ஒருவேளை மறக்கிறதுக்காக கூடினா ஒருவேளை மறக்கலாமோ என்னமோ அப்படின்னு அவன் இருக்கிற தேசத்துக்கு போவான், கூடலாம் நம்ம அப்படின்னு சொல்கிறாளாம். அதனால் இவள் படி வியாவிருத்தமாயிரே இருப்பது. அதனால் பேர்ந்து காணாய்னா கிளம்பி காணாய், கிளம்பு அங்கே போய் பார்ப்போம் அப்படின்றார். மனமே பேர் இழவுகள் இரண்டாலும் வரும் व्यसन அபியுதயங்களுக்கு உன்னை கொண்டே அனுபவிப்பது. பேருன்னாலும் அபியுதயம் அது ஒன்றை கொண்டு தான் அனுபவிக்கணும், பிரிவுன்னாலும் व्यசனம் அது ஒன்றை கொண்டு தான் அனுபவிக்கணும். அதனால் தொழுது மழு மறக்கைக்கும் தொழ வேணும் போலே காணும். பெருமான மறக்கணும்னா கூட தொடணும் போல் இருக்கு. ஏதேனுமாக அபிமத லாபம் தொழுகையால் அல்லது இல்லையா இருந்தது. இவளை பொறுத்த வரைக்கும் அபிமத லாபம் தொழுகையினால தான் வரும் அப்படின்னு இருக்கு. அபிமத விருப்பம் என்ன இப்போ அப்படின்னா மறக்கிறது, அந்த மறக்கிறதும் கூட என் பெருமான தொழணுன்றார். தாது மல்கு தடம் சூழ் பொழில் தாழ்வர் பூக்கள் உதிர்த்த தாதாகிற படுக்கையில் அந்த தாத்துக்கள் அந்த மஞ்சளாக இருக்குமே, அப்படிப்பட்ட படுக்கையில் ஆய்த்து கலந்து பிரிந்தது. பூக்கள் உதிர்த்த தாத்துக்கள் மிக்கிருந்துள்ள தடாகங்களாலே சூழப்பட்ட குளங்களாலே சூழப்பட்ட பொழில் பரியந்தங்களிலே பக்கங்களிலே ஒத்த நிலங்களிலே என்றபடி தொடர்ந்து ராமஸ்து சீதையா சார்த்தம் விஜஹார பகூன் ருத்தூன் என்னுமா போலே போகஸ்ரோதஸில் இவள் போன வகைதோறும் வடிம்பிட்டு கொண்டு வந்தானாயிற்று. இந்த போகஸ்ரோதஸ்னா போக பிரவாகம், அதில் நிர்பந்தித்து கொண்டு வந்தான் இவளோட கூட. இவளுக்கு ஒரு கையால் ஓர் ஏத்தம் உண்டாம்படி பண்ணித்திலன். எல்லாத்திலையும் தான் தான் பெரியவனாக இருக்கான். எவ்வளவாக கலந்து பிரிந்தான் இவளை இழக்கலாவது, அவ்வளவும் கலந்து விட்டானாயிற்று. எந்த அளவுக்கு கலந்து பிரிந்தானோ பிரிந்தால் இழக்கலாவது, அவ்வளவும் கலந்து விட்டானாயிற்று. அப்போது இந்த அளவு கலந்து பிரிந்தால் இவள் இவ்வளவு துக்கப்படுவள் என்று அந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டான். பின் பேதை நின்னை பிரியேன் இனி என்ன அகன்றான். பேதையே உன்னை இனிமேல் பிரிய மாட்டேன் என்று சொல்லிட்டு அகன்றான் தான் சப்தார்த்தம். வெதிரேகத்தில் இவள் உளலாகாள் என்னலாம்படி கலந்து வைத்து தன்னை கொண்டு பின்னே அகந்தான் ஆயிற்று. வெதிரேகத்தில்னா பிரிவில் இவள் நிற்கவே மாட்டா, மரணமடைவள் என்ன சொல்ல என்னலாம்படி அந்த அளவுக்கு பிரீத்தி உண்டாம்படி கலந்து வைத்து அப்புறம் தன்னை கொண்டு அகன்று போயிட்டான். பிரியேர்னி அகன்றான் பிரிந்து போனான். நின்னை கலக்க பொறுப்பார என்னோ பிரிவது, கலவைக்கே பொறுக்க மாட்டான். அந்த அளவு அன்பு மிகுந்தவள். உன் சௌகுமாரியம் கண்டு வைத்து தான் பிரிவேனோ. இவ்வளவு சுகுமாரியாக இருக்கிய ஒன்று நான் பிரிவேனா, பிரியேன் இனி என்ற அண்ணான் பிரியேன்னு சொல்லிட்டு அகன்று போனான். கடுகம் பிரிந்து கொடு நின்றால் இடிவிழுந்தாரைப் போலே இவள் முடிந்து கொடு நிற்கும் என்று பார்த்து பிரிவு சாத்மிக்கைக்காக வெதிரேக முகத்தாலே பிரிவை பிரசங்கித்தான் ஆயிற்று. அதாவது பிரியே நினின்னு சொன்னால், பிரிய மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரிவை முதல்ல பிரசங்கிக்கிறான். இதில் திடீர்னு பிரிஞ்சு போயிட்டா இவள் இருக்கவே மாட்டா, மரணம் நாசமடைவள் என்பதற்காக பிரிய மாட்டேன்னு ஒரு பிரசங்கம் பண்ணுறான். பிரிவை அதாகிறது. இவன் அந்த சம்ஸ்லேஷ சமயத்தில் சொன்ன வார்த்தையாகாதே இது என்று
பிரத்யபிக்கை பண்ணி தரிக்கைக்காக, அதை நினைவு கூர்ந்து தரிக்கைக்காக. அப்போன்னா சொன்னான் இந்த வார்த்தையை பிரிய மாட்டேன்னு அப்படின்னு இவள் கொஞ்சம் தரிப்படலையோ, அதுக்காகத்தான் அதை பிரசங்கிக்கிறான். அதுக்காக தான் அந்த வார்த்தையை சொல்கிறான். இங்கே நன்னாகில் சம்ஸ்லேஷத்துக்கு உறுப்பான பாசுரமன்றே இது. இப்போ பிரியேன்னு சொல்கிற வார்த்தை எதுக்காக சொல்லணும்? சம்ஸ்லேஷத்துக்கு காரணமான வார்த்தையாது இல்லையே. அப்போ பிரிவுக்காகத்தானே அதை சொல்கிறான். இயற்கையில் கலவிக்கு முன்பும் உண்டுடுத்து திரிந்தவளன்றோ இவள். இவள் கலவி ஏற்படுறதுக்கு முன்னாலே உண்டுடுத்து திரிந்தவள் தானே இவள் என்கிறாதே கிடாய். உன் சுவடறிந்த பின்பு இனி பிரிந்து ஆத்தமாட்டேன் நான் என்று இழலாயித்து என்று இருக்கிறவள் இவள். இவள்தான் இங்கனே வருந்தி கொடு கிடந்து, இப்படி வருந்தி கொண்டு கிடந்து துக்கப்படாள் இத்தனை ஆயித்து. வருந்திண்டு கிடந்து துக்கப்படுகிறாள். இவள் பேதையாயித்து. இவள் பேதை, அறியாதவளாக இருக்கா. இவன்தான் முக்தகண்டமாக பிரியேன் என்றாலும் அதுதானும் கலவியிலே ஒரு பிரகாரமோ என்னிருக்குமாயித்து. இவள் அவ்வளவு பேதமை அப்படின்னா அவ்வளவு அறியாமை இவளுக்கு இருக்கு. வாயால் பிரிய மாட்டேன்னு சொல்கிறான் அப்படின்னா அர்த்தம் பிரிவை மனசில் நினச்சிட்டு சொல்கிறான். அதை புரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் இவளுக்கு இல்லை. அப்படி ஓஹோ கலவியில் ஒரு பிரகாரம் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம் இவள். பிரிவு கலவி என்கிற இவத்துக்கு வாசி அறியாதாளாயித்து. அந்த அளவு பேதமை உடையவள் இவள். பேதை அதான் வயசால் இளமை. வயசு அவ்வளவு சின்னதாக இருக்கிறதுனால அந்த பேதமை இருக்குது, அறியாமை இருக்கிறது என்று சொல்கிறார். இனித்தான் விலக்ஷண விஷயங்கள் எதிர்த்தலை தன்னையும் உண்டாம்படி பண்ணியிற புஜிப்பது. விலக்ஷண விஷயங்கள் எதிர்த்தலையை இருக்கும்படி பண்ணிட்டு தான் அப்புறம் புஜிக்கும். பிரியேன் இனி என்னகன்னான், சொலவுக்கு சேராத செயலை செய்தான். பிரிய மாட்டேன்னு தானே சொன்னான், ஆனால் பிரிந்து போயிட்டான். இப்படி கலந்து வைத்து பிரியுமது ஒரு சைதன்ய கிருத்தியம் அன்றிலே. ஒரு சேதனன் இப்படி பண்ணலாமா? பாவியேன் என் ஆத்தாமை கண்டால் கடக்க விருக்கவன்றோ அடுப்பது. இவன்தான் அனைத்த கையை நெகிழ்த்தே வார்த்தை சொல்லுவது. அப்போது உடம்பில் பிறக்கும் வைவர்ணியம் காணுமே. அதாவது என்னுடைய ஆத்தாமை கண்டால் அது கடக்க விருந்தான்னா பரவாயில்ல, தள்ளி இருந்த ஆத்தாமை பார்த்துருந்தா பரவாயில்ல, என்னுடைய ஆத்தாமையை கிட்ட இருந்தே பார்த்துருக்கான் அப்படின்ற. அப்போது உடம்பில் பிறக்கும் வைவர்ணியம் காணுமே. இது கண்டால் போகலாமோ? அவன் அணைப்பை திருடமாக்கிறதுக்காக கையை நெகிழ்த்து கையை கொஞ்சம் விட்டு அப்புறம் அணைக்கணுமோ இல்லையோ, அதுக்காக பிரிந்தால் கூட அந்தந்த இடம் வைவர்ணியத்தை அடையிறது, வெளுப்பு அடையிறது. இதை பார்த்துருக்கான் அவன். பார்த்து கூட நான் பிரிவை தாங்குவேன்னு எப்படி அவனால் மனசு ஏற்றுக்க முடிஞ்சது? எப்படி என்னை பிரிஞ்சான் அப்படின்றான். அதான் இது கண்டால் போகலாமோ? அவன் நேராக சம்ஸ்லேஷ காலத்திலேயே அதை பார்த்துருக்கானே என்னுடைய வைவர்ணியத்தை. அப்படி இருக்கிறச்சு இவன் போகலாமோ? இவள்தான் பிரிவறியாளே யாகிலும் தன் காரியம் செய்கை தவிராதே. இவன் அந்த பிரிவும் கல்வியில் ஒரு விதமாக்கும்னு நினச்சிட்டு இருக்கா. பிரிவு ஏற்பட்டதுன்னே தெரிந்து கொள்ளலை, ஆனாலும் அது தன் காரியத்தை பண்ணுறது தவிர்க்காது இல்லையோ. அது என்ன பண்ணுறது அப்படின்னா இவளுக்கு நைவை ஏற்படுத்துகிறது. இப்போ மயக்க மருந்து கொடுத்து அறுவை சிகிச்சை பண்ணாலும் அந்த உள்ளே ஏற்படுற வலி அது ஏற்பட்டு தான் இருக்கும். அப்போ தெரியாத தவிர அப்புறமா அந்த வலிகள் தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் இங்கேயும் இந்த பிரிவுன்னு இவள் முதல்ல தெரிஞ்சுக்கலனாலும் பிரிவு தன் காரியத்தை பண்ணுறது இவளுக்கு நைவை ஏற்படுத்துகிறது. தன்னால் தகையலாவ தண்ணீரே, அதை தன்னாலே தடுக்க முடியாது. என்ன அகன்னான் என்று சொல்லிவிட்டு பிரிந்து போனான். பாவியேன் இவத்திலே ஒன்றே அமையாது, இது நாள் 2000 பிரிவு போலே இருக்கிறது காணும். அதனால் ஒன்று போராதோ, இவன் அகன்று போனது எனக்கு 2000 பிரிவு மாதிரி இருக்குது. பிரியேன்னு சொன்னால் போதே
பிரிந்தானே இரு. அப்பொழுதே அவன் பிரிந்துட்டான். அப்புறம் ஒவ்வொன்றா பண்ணி கடைசியில் பிரிஞ்சே போகிற வரைக்கும் 2000 பிரிவு ஏற்படுறதுன்ற பின்னை போனது மிக. அப்போவே பிரிஞ்சுட்டான். அதுக்கப்புறம் போனது அதிகம்தான். அது போது நாடும் கமழும் பொழில் சூழ்ந்த புல்லாணிய பரிமளம் சாத்மிக்கும்படியான தேசமாயிற்று. பரிமளம் அங்கே பொறுக்கும்படியான தேசமாயிற்று. நித்திய வசந்தமான தேசம். அதை தொழுது நீ உஜ்ஜீவிக்க பாராய் என்று 3ஆம் பாட்டில் ஆழ்வார் அருள் செய்கிறார். அடுத்து 4ஆம் பாட்டு. கொங்குண் வண்டே கரியாக வந்தான் கொடியேற்கு முன் நங்களீசன் நமக்கே பணித்த மொழி செய்திலன் மங்கை நல்லாய் தொழுதுமெழு போயவன் மன்னுமூர் பொங்கு முன்னீர் கரைக்கே மடியுந்து புல்லாணிய கொங்கு உண் வண்டே தேனை புஜிக்கிற வண்டே கரியாக சம்ஸ்லேஷத்துக்கு சாட்சியாகும்படி வந்தான். வண்டே சாட்சியாகும்படி எழுந்தள்ளினான். கொடியேற்கு பாவியான அடியேன் முன்பு அது அடியேன் விஷயத்தில் முன்பு நங்கள் நமக்கு ஈசன் சுவாமியாயிருந்தவன் நமக்கே நம் விஷயத்திலேயே பணித்த அருளி செய்த மொழி அந்த பாசுரத்தின்படி செய்யவில்லை. மங்கை நல்லாய் தோழியே அவன் அந்த எம்பெருமான் நீ அந்த எம்பெருமான் போய் சென்று அந்த எம்பெருமான் சிறை அருகிலே நீ சென்று மன்னும் நித்தியவாசம் பண்ணுகிற ஊர் அந்த எம்பெருமான் நித்தியவாசம் பண்ணுகிற ஊர் அந்த திவ்யதேசம் திருப்புல்லாணி. அதில் பொங்கு முன்னீர் கரைக்கே பொங்கா நின்ற சமுத்திரமானது கரையின் அருகே மணி உண்டு மணிகளை தள்ளா நின்று தள்ளாரின்றது என்றதுமான புல்லாணியை தொழுதுமெழு அதை தொழுது நீ உஜ்ஜீவி என்று சொல்கிறார். வியாக்கியானம் 4ஆம் பாட்டு. கொங்குண் வண்டே கரியாக வந்துதான் தானும் யானுமேயாம்படி வந்தான். அதாவது வண்டு பெருவான் 2 பேர் தான். அப்போ அந்த வண்டு தான் சாட்சி இந்த கலவிக்கு. தன் வளையத்திலே மதுபானம் பண்ணுகிற வண்டே சான்றாம்படி வந்தான் சாட்சியாம்படி வந்தான். உபவாச கிருஷர் முகம் பார்த்து வார்த்தை சொல்லார்களிலே சுகமே ஜீவித்திருக்குபவர்கள். சரி, அந்த வண்டு சாட்சியாக இருக்கோ இல்லையோ அது சொல்லுமோ இல்லையோ அப்படின்னா நான் பிரிந்து நோவுபடுகிறேன்னு இல்லையோ உபவாச கிருஷை அது நிறைய வண்டு மதுபானம் பண்ணிடுத்து நிறைய தேனை பருகிறதோ இல்லையோ. அதனால் உபவாச கிருஷர்களுக்காக வார்த்தை சொல்லாது. என் முகம் பார்த்து அது வார்த்தை சொல்லாது. அது சாட்சியாக பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவை உண்டு. அதான் அவை உண்டுடுத்து சுகமே காலம் போக்குகிறனவிலே அவன் பக்கல். அதுக்கப்புறம் சரி அப்போ கூட இறக்கத்தினால வார்த்தை சொல்லாமோ இல்லையோன்னா இல்லை, அவன் பக்கலிலே ஜீவித்தவை நமக்காக வார்த்தை சொல்லுவோம். அவனால தான் ஜீவிக்கின்றன. அவனுடைய திருத்துழாயில் இருக்கிற வண்டை தேனை பருகி ஜீவிக்கின்றன. அப்போ நமக்காக வார்த்தை சொல்லுவான், அந்த வண்டு சொல்லாது. கொடியேற்கு சசாட்சிகமான சம்ஸ்லேஷத்துக்கு மன்றாடும்படியான பாவத்தை பண்ணின எனக்கு அர்த்தம். அப்போது யாரானு சாட்சி சொல்ல மாட்டாளா? அப்போ சாட்சியோடு கூடின சம்ஸ்லேஷத்துக்காக மன்றாடுறேன் நான். அதாவது இந்த சம்ஸ்லேஷத்துக்கு ஒருத்தர் சாட்சி சொல்ல மாட்டாளான்னு மன்றாடுறேன். அப்படிப்பட்ட மன்றாடும்படியான பாவத்தை பண்ணினேன் எனக்கு. நீ அனுபவித்த இதுக்கும் பிறரை சாட்சி வேணுமோ அவையும் நீதானே சொன்னால் சொல் என்ன. நீ சொன்னாலே பொறுமை எதுக்கு பிறர் சாட்சி சொல்லணும் அப்படின்னா முக்கணீசன் நமக்கே பணித்த மொழி செய்திலன் முன் நங்களீசன் நமக்கே பணித்த மொழி செய்திலன் சம்ஸ்லேஷ சமயத்தில் நம்மை தனக்காக்கி எதிர்த்தலை இல்லையாம்படி கலந்தவன் நமக்கு சொன்ன பாசுரத்தின்படி செய்கிறேன்.
கடகபவர்களே விளங்கி நின்றால் அதாவது கடபவர்களே விளங்கி நின்றால் பின்னை நிவாரகர் இல்லையிரே. யாரு கடவர்களோ ரட்சிப்பதற்கு அவர்களே விலகி நின்றால் அப்புறம் நிவாரகர் யார் இருக்கா? நமக்கே பணித்த ஆண்டு சம்சயம் பரோ தர்மஹா தொத்தையேவ மயாஸ்ருதா என்று பிராட்டி எம்பெருமானிடத்தில் சொல்கிறார். கலக்கிற போது சொல்லித்தொரு வார்த்தையுண்டு. ஆண்டு சம்சயம் அப்படின்னா இரக்கம்தான் மேலான தர்மம் அப்படின்னு ஒன்னிடத்துலேருந்தே நான் கேட்டிருக்கேன்னு பிராட்டி சொல்லியிருக்கேன். அதாகிறது, சிலரோட சிலர் கலந்து பிரிந்தால் பின்னை அவர்கள் படும் வியசனம் கண்டால் நான் பொறுக்க மாட்டேன் காண். இது காண் என் பிரகிருதி இருக்கும்படி என்று கொண்டு சொல்லி வைத்தான் ஆயித்து. அதனால் அவளுடைய துக்கத்தான் பொறுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். ஆண்டு சம்சம் பரோதர்மகான். அப்படி பிரிந்து இவள் நோவுபடும் போது இதுவன்றோ இவன் சொன்னது என்று கொண்டு பிரத்யபிஜை பண்ணி தரிக்கைக்காக எதுக்காக சொல்கிறான் அப்படின்னா, போய் ஆண்டு சம்சம் பரவதர்மகான்னு அவனே சொல்லியிருக்கான், அவன் வந்துடுவான்னு அதை நினச்சி அதை ஸ்மரித்து தரிக்கிறதுக்காக சொன்னானே தவிர ஆண்டு சம்சம் காட்டுறதுக்காக இல்லை, அதாவது இறக்கத்தை காட்டுறதுக்காக இல்லை அப்படின்னு இப்போ வழியிடுறார் ஆழ்வார். இதுதான் ஓர் ஆளின் வாயிலே இட்டு நீட்டுகையன்றிக்கே அவர் சம்பாயாலே சொல்ல நான் என் செவியாலே கேட்டேன் என்கிறாள். இது யார மூலமாக சொல்லிவிடலை, அவனே நேர சொன்னான். ஆண்டு சம்சம் பரோதர்மகான் அவன் சொன்னபடி தப்ப நின்றானே ஆகிலும் அவன் இருந்தவிடத்தே சென்று கிட்டுவது நம் பருவத்துக்கும் போராதிகான் என்று தோழி சொல்ல. சரி, அவனே சொல்லட்டும் அந்த வார்த்தையை, அதிலே தப்பிட்டு அந்த இரக்கத்தை காட்டாமல் போகட்டும். ஆனால் அவன் இருந்தவிடத்தை நாம் சென்று கிட்டுதல் நம்முடைய பருவத்துக்கு சேருமா அப்படின்னு தோழி கேட்குறார். நாமெல்லாம் ஸ்திரீகள், சின்ன பருவம் உடையவர்கள், பருவத்தை மீறி செயல் செய்யலாமா அப்படின்னு கேட்குறார். மங்கனெல்லாய் தொழுதுமெழு ஓங்கான் உன் பருவம் நோக்கி அழகிதாக உண்டாயிரே கடுக புறப்படா என்கிறாள். அதாவது பருவத்தை நோக்கி என்று அழிஞ்சு போகாதே, சீக்கிரமாக புறப்படு என்று தோழிக்கு சொல்கிறார். தன்னுடைய பருவம் அழியா நின்ற பின்பு நீ பருவம் நோக்குகிறோம் என்று இருக்கிறதால் பிரயோஜனம் என்ன அப்படின்னா, என்னுடைய பருவம் அழிகிறது, நீ பருவத்தை நோக்கிட்டு இங்கே இருந்து என்ன பிரயோஜனம்? வயோசியா ஹியதிவர்த்ததே எம்பெருமானே சொன்ன வார்த்தை என்றாரிரே. நமே துக்கம் பிரியா தூரே நமே துக்கம் ஹிருதே திவா ஏததேவ அனுசோச்சாமி. இதான் எம்பெருமான் சொன்ன வார்த்தை. என்னுடைய பிரியை தூரத்தில் இருக்கிறாள் அப்படின்னு எனக்கு துக்கம் இல்லை. ஏன்னா ஒரு பயணம் எடுத்தால் அந்த தூரத்தை இல்லை யாக்கிட்டு அங்கே கிட்ட போயிடலாம். நமே துக்கம் பிரியா தூரே. நமே துக்கம் ஹிருதே திவா. கவரப்பட்டால் ஒரு ராட்சசனாலே என்பதனாலும் எனக்கு துக்கம் இல்லை. அவனை தலையை வாங்கிவிட்டால் அந்த ராட்சசனாலே இனிமேல் இடைஞ்சல் பண்ண முடியாது. அதனால் அதுக்காகவும் எனக்கு துக்கம் இல்லை. ஏததேவ அனுசோச்சாமி, இதற்குத்தான் நான் வெறுக்கிறேன் அப்படின்னார். அதாவது இதொழிந்து அல்லாததற்கு வெறுக்கிறேன் அல்ல, இது ஒன்றுக்குமே நான் மோகிப்பது. அது ஏதெனில் வயோசியாஹ்யதி வர்த்ததே, வயசு போயிடுறது அவளுக்கு. அதான் இவையோ இவை போலே காலம் என் நம்பால் விடலாவதொன்றன்றே. அந்த போன வயசை திரும்ப கொண்டு வர முடியுமா? என்னுடைய அம்பாலே திரும்ப கொண்டு வர முடியாது. இப்போ
கவர்ந்து கொண்டான் ராட்சசன் என்றால் அம்பாலே அவனை கொன்று விடலாம். தூரத்தில் எடுத்துகிட்டு போயிட்டான்னா பயணம் எடுத்தால் அந்த தூரத்தை இல்லை செய்து விடலாம். ஆனால் காலம் போயிடுத்து, அதை என்னுடைய அம்பாலே மீட்க முடியாதுன்னு பெருமாள் வருத்தப்படுறார். வயோசியாகி அதிவர்த்ததே என்று. அந்த இத்தனை காலம் எவ்வளோ அனுபவிச்சுருக்கோம் நாங்கள், அந்த அனுபவம் போயிடுது என்ன. அணைக்கு கிழக்குப்பட்ட நீரை மீட்கப் போகாதிரே. மேற்க அணை கட்டிருக்கா, அதை தாண்டி கிழக்க நீர் வந்துடுச்சுன்னா அந்த நீரை இனிமேல் திரும்பவும் பெற முடியாது. அந்த மாதிரி போயிடுத்துன்றார் காலம். போயவன் மன்னுமூர் போய் தொழுது மெழு எண்ணுதல். அங்கே போய் தொழுது நீ வாழு என்னாவது சொல்லலாம். அவன் போய் மன்னும் ஊர் எண்ணுதல், அவன் போய் அங்கே பொருந்தி இருக்கிற ஊர் என்னாவது சொல்லலாம். அவ்விடம் ஆர்த்தரில்லாத விடம் போலே காணும். அந்த திருப்புல்லாடி திவிதேசம் ஆர்த்தர்கள் கிடையாது போட்டிருக்காங்க. அவன் நித்தியவாசம் பண்ணும் இடத்தில் ஆர்த்தர் இல்லை. இது அவனே நித்தியவாசம் பண்ணுறான் இல்லையோ, ஆர்த்தர் கிடையாது. பொங்கு முன்னீர் கரைக்கே மடியுந்து புல்லாடியே. ஆர்த்தர்க்கு உத்தேசியம் சென்று பெற வேண்டாதே, இருந்த விடத்தே கொடு வந்து தள்ளும் தேசமாயித்து. பொங்கு முன்னீர் கரைக்க, பொங்கர முன்னீர் இந்த கடல், ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் மூன்றையும் உடையது முன்னீர், அதாவது கடல். அது கரையிலே வந்து மணியை உந்துகிறது. அப்படிப்பட்ட புல்லாணியே ஆசிரியருக்கு உத்தேசியம் வேறெங்கேயோ சென்று பெற வேண்டாம், இருந்தவிடத்தே கொடு வந்து தள்ளுகிறது இந்த கடல். அப்படிப்பட்ட தேசமாயிற்று. பாவியன் அத்தேசத்தின் படி அவனுக்கும் உண்டாக பெற்றிலோமே. அந்த தேசத்துக்கு உத்தேசத்தை ஆசிரியர்கள் கிட்டையே கொண்டு கொடுக்குற மாதிரி ஆசிரியர்கள் இடத்துல கிட்டையே கொண்டு தானாகிற உத்தேசத்தை கொடுக்குற தன்மை அவனுக்கு இல்லையே. அந்த கடலுக்கு இருக்குது, அந்த கடலை உடைய தேசத்துக்கு இருக்குது, அவனுக்கு இல்லாமல் போயிடுத்தேன்னு வருத்தப்படுறேன்னு சொல்கிறார். இதோட 4ஆம் பாட்டு முடிகிறது. பெரிய திருமொழி 9ஆம் பத்தில் 3ஆம் பதிகத்தில் 5ஆம் பாட்டு. உணரிலுள்ளம் சுடுமால் வினையேன் தொழுதுமெழு துணரினாடல் நரும்போது நம் சூழ்குடல் பெய்து பின் தணரிலாவி தளருமென் நண்பு தந்தானிடம் புனரியோதம் பணிலம் மணியுந்து புல்லாணியே. உணரில் உள்ளம் நினைத்தவாறே ஹிருதயமானது சுடுகிறது. வினையேன் இப்படிப்பட்ட பாவத்தை பண்ணி ஆள் கஷ்டம் பண்ணினேன், இப்படிப்பட்ட பாவத்தை பண்ணினேன், நினைக்கிற போதே நெஞ்சு சுடுறதே. துணரி நாடல் பூங்கொத்துக்களை உடையதான கோங்கு மரங்களின் நரும்போது மெல்லியதான புஷ்பங்களை சூழ் முடிந்திருந்துள்ள நம்முடைய குடல் கேசபாரத்தில் பெய்து சுற்றி பின்பு தணரில் பிரியில், அதை பிரிந்தால் ஆவி தளரும், பிராணன் அழிந்துவிடும், பிரிந்தா ஆவி அழிந்துவிடும் அர்த்தம். என என்னும்படியான அன்பு தந்தான், பிரீத்தியை கொடுத்தவனான எம்பெருமானுக்கு. அவனை பிரிஞ்சா தரிக்க முடியாதுன்ற அளவுக்கு பிரீத்தியை கொடுத்தான் அந்த எம்பெருமான். அந்த எம்பெருமானுக்கு இடம், அவனுடைய வாசஸ்தானம் எதுன்னு கேட்டால் புணரி ஓதம், சமுத்திரத்தினுடைய, புணரின்னா சமுத்திரம், சமுத்திரத்தினுடைய அலைகளானவை, ஓதம்னா அலைகளானவை, பணிலம் சங்கங்களில் உண்டான மணி முத்துக்களை உந்து தள்ளா நின்றுள்ளது. அந்த அலைகள் வந்து சங்கங்களினுடைய முத்துக்களை எல்லாம் தள்ளுகின்றது. அப்படிப்பட்ட புல்லாணி தொழுதுமெழு, திருப்புல்லாணியை தொழுது நீ உஜ்ஜீவிக்க பாராய் என்று சொல்கிறார். இதுக்கு வியாக்கியானம் 5ஆம் பாட்டு. உணரிலுள்ளம் சுடுமால், கீழே மறக்க ஒண்ணாது என்றதே இங்கே நினைக்க ஒண்ணாது என்கிறது. மறத்தல் நினைத்தல் ரெண்டாக தானே இருக்கும். அவை இரண்டும் அரிதாக நின்றது. மறக்கவும் முடியல, நினைக்கவும் முடியல. காலக்ஷேபத்துக்காக நினைக்கல், அதுதான் ஆசிரியத்தை வேவியார் என்றதாயிற்று. ஆசிரியத்தை அழிக்கிறது அவனை நினைச்சா. அதுக்கப்புறம் உணரில் மறக்க முடியாது. எப்படி இருந்தாலும் அவன் அந்த நினைவு போகவே போகாது. அதனால் நினைக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. உணரில் என்கிறது வருந்தி நினைக்கில் என்கிறதல்ல. உணரில் தான் வருந்தி நினைக்கிறதல்ல,
நினைந்தவாறே நெஞ்சு சுடார் என்றதே என்கை. தன்னால் நினச்சா கூட ஏதோ ஒரு விதமாக அந்த நினைவு வந்தாலே சொல்கிறது. வினையேன் ஜீவன துவாரமானவை தானே பாதகமாம்படியான பாபத்தை பண்ணினேன். ஜீவனத்துக்கு எது துவாரமாக இருக்கோ அதுவே பாதகமாகிறது என்னை பொறுத்தவரையிலும். சமாத்வாதச தத்ராகம் எண்ணு கொண்டு விருத்தமானது தன்னையே ஸ்மரித்து தரித்தார்கள் கிடீர் சில பாக்யாதிகர். திருவடி நடத்தில் பிராட்டி சொல்கிறா சுந்தரகாண்டத்தில் 12 வருஷங்கள் நானும் ராமனும் பல போகங்களை அனுபவித்தோம். மனுஷர்களுக்கு கிடைக்காத போகங்களெல்லாம் கூட எங்கள் மாமனார் கொடுத்தார், அதை நாங்கள் அனுபவித்தோம் அப்படின்னு கீழே நடந்ததை இந்த இவ்வளவு காலம் ராவணன் பிரித்து வைத்தோம். அப்பொழுது நினைத்திருந்து அனுபவித்தாள். அவள் பாக்யாதிகை. எனக்கு அப்படி நினைக்கவே முடியல, நினைச்சாலே நெஞ்சு சொல்கிறது. தொழுதும் எழு எல்லா அளவிலும் இது வேணும் ஆயிற்று. தொடர்துன்றது வேணும். போக்கடி அறவர இத்தையே பத்தக்கடவதா இருக்குவிரே. எதை தொழுகையே பத்தக்கடவதா இருக்குவிரே. துணரின் ஆடல் நரும்போது நஞ்சூழ் குடல் பெய்து நம் சூழ்குடல் பெய்து பூங்கொத்துக்களை உடைத்தான நாழலினுடைய, அதாவது நாழல் என்ற ஒரு ஸ்தாவரம், அதனுடைய செவிப்பூக்களை பறித்து முடிந்திருந்துள்ள குழலிலே சுற்றி அத்ரோபவிஷ்ய சா தேனச்சாப்பி புஷ்பைகி அலங்கிருத்தா என்ன கடவதிலே. அந்த எம்பெருமானாலே அலங்கரிக்கப்பட்டாள் இவள் இங்கே அமர்ந்து. பின் தணரிலாவி தளருமென அன்பு தந்தானிடம். இப்படி அவன் பண்ணுகிற விருப்பத்துக்கு நாம் விஷயபூதர் ஆகாதவன்னு 2 ஆசிரியமும் அழியும் என்னும்படியாய்த்து பரிமாறினபடி. அந்த அளவுக்கு பரிமாறினான். தணரில் என்றது பிரியில் என்றபடி, அல்லது தாழ்கில்லும் சொல்லலாம். தாழ்கில் என்னதல் அன்பு தந்தானிடம். இது எல்லாவற்றாலும் கூட செய்ததாயித்து இத்தரையில் அவன் புக்கு கிருஷி பண்ணினானாய் நின்றவத்தனே. எல்லாம் எனக்கு அன்பு ஏற்படுறதுக்கு தான் அவன் தான் எத்தனை பண்ணினான். புனரியோதம் பணிலம் அணியுந்து புல்லாணியே. கடலில் திரைகளானவை சங்குகள் ஈன்ற முத்தை கொடு வந்து தள்ளாதிருக்குமாயிற்று. அந்த முத்தை கொண்டு வந்து தள்ளுறது. உற்பத்தி காலத்திலே காணலாய் பின்பு அறிவார் கையிலே இட்டு பரீட்சிக்க வேண்டாதே இருக்கை. முதல்ல பார்த்தா முத்தா தெரியும், அப்புறம் பரீட்சகர்கள் கையில் கொடுத்து முத்துதானான்னு ஆலோசனை, அது சோதிக்கணும்னு தேவையில்லை, அது முத்தையாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட கடல் வந்து அந்த மாதிரி நல்ல முத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கிறது. திரைக்கிளர்த்திகளிலே அரையுண்டு வழிகளிலே ஈனுமாயித்து. அந்த திரைன்னா அலை ஒன்றோடொன்று கலர்ந்து மோதிக்கிறத, அந்த சமயத்திலேயே அந்த முத்துக்கள் ஒன்றோட ஒன்று அரைந்து கொண்டு அந்த சிப்பிகள் வந்து முத்தை ஈனுமாயித்து. அதுக்கு அரசியல் முத்தாவே வந்து விடுறது கடல் கரையில். அந்நிய இன்னொரு அர்த்தம், சங்குகளையும் மணிகளையும் தள்ளா நின்றுள்ள புல்லாணியே என்னவுமா. இப்போது முத்துக்களை தள்ளுறதுன்னு மட்டும் ஒரு அர்த்தம் இல்லைன்னா சங்கு முத்து ரெண்டையும் தள்ளுறது அந்த அலைகள். அப்படிப்பட்ட தேசத்தில் இருக்கிற அவனை தொழுது நீ உஜ்ஜீவி என்று பாட்டுக்கு அர்த்தம். அப்புறம் 6ஆம் பாட்டு. எழுகி நெஞ்சே நினைந்திங்கிருந்தன் தொழுதுமெழு வள்ளல் மாயன் மணிவண்ணன் எம்மான் மருவுமிடம் கள்ளவிழும் மலர்காவியும் தூமடல் கைதையும் புள்ளுமள்ளல் பழனங்களும் சூழ்ந்த புல்லாணியே. நெஞ்சே நினைந்து எழுகி இங்கு. மனமே எம்பெருமானை நினைத்து ஈடுபட்டு, எழுகின ஈடுபட்டு, இங்கு இருந்தன் இவ்விடத்திலே இருந்து என்ன பிரயோஜனம். வள்ளல் மாயன் உதாரணாய் ஆச்சரிய சேஷ்டிதங்களை உடையவனாய், மணிவண்ணன் நீலமணி போன்ற வடிவழகை உடையவனாய், எம்மான் மருவுமிடம் எனக்கு சுவாமியுமான எம்பெருமான் விரும்பி நித்தியவாசம் பண்ணுமிடமாய், கள்ளவிடும் மலர் மதுவானது ஸ்ரவியான் என்ற அப்படின்னா பிரவகிக்கிற புஷ்பங்களை உடைத்தான காவியும் செங்கடி நீராலும் தூ மடல் வெளுத்திருக்கிற மடல்களை உடைய கைதையும் தாழையாலும் புல்லும் பலவகை பட்சிகளாலும் அள்ளல் சேத்தை உடைய பழனங்கள் மருத நிலங்களாலும் சூழ்ந்த புல்லாணியே தொழுதுமழு சூழப்பட்டதுமான திருப்புல்லாணியை தொழுது வாழு என்று சொல்கிறார். இதுக்கு வியாக்கியானம். 6ஆம் பாட்டு. எழுகி நெஞ்சே நினைந்திங்கிருந்தன் ஈடுபட்டு நினைக்க வேண்டும்படியான இங்கிருந்து பிரயோஜனமென்.
நினைக்க என்று புக்கால் சால பணிப்பட வேண்டும்படியாக இருக்குமாயிற்று. அது ரொம்ப எத்தனம் பண்ண வேண்டுமாயிற்று நினைக்கிறதுக்கு. தொழுதுமெழு நினைக்கையே தொடங்கி பணிப்பட வேண்டும் இடத்தை விட்டு, அதாவது நிறைய எத்தனம் பண்ண வேண்டும் இடத்தை விட்டு காய்கமான வியாபாரம் பண்ணலாம் தேசத்தேர போரு நீ. காய்கமான வியாபாரம் தொழுகை, அது பண்ணக்கூடிய இடம் திருப்புல்லானி, அங்கே நீ போ. வள்ளல் மாயன் மணிவண்ணனம்மான் மருவுமிடம். அவன் நித்தியவாசம் பண்ணாத இடத்தில் நினைக்கவும் அரிது. நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல தான் நம்மளால் அவனை நினைக்க முடியும், போக முடியும். அவன் நித்தியவாசம் பண்ணும் இடத்தில் காய்க வியாபாரமும் பண்ண குறையில்லை. அப்போ நினைக்கலாம், பேசலாம், காய்க வியாபாரமும் பண்ணலாம். வள்ளல் சம்ஸ்லேஷ சமயத்தில் தன்னை எனக்கு சர்வஸ்வதானம் பண்ணினவன் மாயன். அதனால் வள்ளல்னா அப்படி கொடுத்தானோ இல்லையோ, மாயன் இப்போது முறைகட்டு தான் இருந்த விடத்தை செல்ல வேண்டும்படி அப்போது அப்படி பரிமாறினவன். மாயன்னா ஆச்சரியபூதன். இப்போ நான் அவன் வரணும், அதுதான் முறை. அதை விட்டு முறை கட்டு நான் அவனுக்கு போக வேண்டும்படியா இப்பொழுது ஒரு ஆச்சரியத்தை இப்படி பண்ணினவன் மணிவண்ணன். இவை ஒன்றுமில்லையே ஆகிலும் விட ஒண்ணாதபடியான வடிவழகை உடையவன். இவை ஒன்றுமில்லைன்னா தேசத்துக்கான போக்கியத்தை இல்லை, அவன் என்ன அன்பு காட்டலை, இவைகள்லாம் இல்லைன்னாலும் கூட அவன் வடிவழகை உடையவனாயித்தே, என்னால் விட முடியாதே. மணிவண்ணன் வடிவழகை உடையவன் எம்மான். அவ்வடிவழகை காட்டி என்னை அரண்யார்கமாக எழுதி கொண்டவன், வேறு யாருக்கும் ஆட்படாதபடி என்னை அடிமையாக்கி கொண்டவன். கள்ளவிழும் மலர்காவியும் அவன் நித்தியவாசம் பண்ணுகிற விடத்தே சென்னால் அவனுக்கும் நமக்கும் நினைத்தபடி பரிமாறலாம்படியான ஏகாந்த ஸ்தலம் கிடீர். அது செவ்வி அழிவதற்கு முன்பே பறிக்க வேணும் என்று மேல் விழுந்து பறித்து ஒருவருக்கொருவர் எரிய அது மேலே பட்டு மதுவானது பாயா நிற்க காணலாயிருக்கிற செங்கழி நீரும் அதாகிறது. சூனிக்கிரியைக்கு யோக்கிய மாயிருக்கை. அதாவது இந்த நாயகனும் நாயகியும் அது செவ்வி அழிவதற்கு முன்னே பறித்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் எரிஞ்சும் அது பெறுகிற தேனை பார்க்கணும் அப்படின்னு மலர்களை பார்த்தா செங்கல் நீர் அப்படி இருக்குது, அதை எரிகொள்கிறா, எரியறா ஒருத்தர். அப்போ சூனக்கிரியை அப்படின்றது பறிக்கிற கிரியை. அதுக்கு யோக்கியமாக இருந்துள்ள தூமடல் கைதையும் வெள்ளை மடலை உடைத்தாய் இவளுக்கு ஸ்பிருகை பண்ணி, அதாவது ஆசைப்பட்டு மேல் விடலாம்படியான தாழையும் இவன் தோள் கொடுக்க ஏறி பறிக்கலாம்படியாக இருக்கை. அதனால் எம்பெருமான் தோள் கொடுத்தான்னா அதையும் கூட இவளால் பறிக்க முடியும். புல்லும் நானா வர்ணங்களையும் நானாவான பேச்சுக்களையும் உடையான பட்சிகளைக் கண்டு, புல்லுன்றது பட்சி, இதன் பேர் என்ன, இதன் பேர் என்ன என்று இவள் அவனை கேட்குறா. அவத்தின் பேர் சொல்லலாம்படியான புல்லும், அவன் ஒவ்வொன்றுக்கா இது நாகனவாய் புல், இது ஆனைச்சாத்தன் என்றெல்லாம் அவன் பேர் சொல்கிறானே, அப்படிப்பட்ட புல்லும்னா அவ்வளோ பட்சிகளும் அன்னல் பழங்களும். இவள் தன் செவ்வாயாலே விளைவதறியாதே நீர்நிலங்களிலே புக்கு அங்கே அலறுபாயான் என்னால் அவன் கை கொடுத்தேற விடும்படியான நிலங்களை உடைத்தான புல்லாணியை தொழுதுமெழு. அதாவது அங்கே நீர்நிலங்களில் சேறு நிறைய இருக்கும், அதனால் தெரியாமல் இவள் பாட்டு காலை வைத்தால் அவன் தான் கை கொடுத்து மேலே தூக்கணும். அப்படிப்பட்ட நீர்நிலங்கள் நிறைந்த புல்லாணி என்கிற அவ்வளவு போக்கியமான திவ்யதேசத்தை தொழுது நீ வாழு என்று இந்த 6ஆம் பாட்டுக்கு அர்த்தம். 7ஆம் பாட்டு பரவி நெஞ்சே தொழுதுமெழு போயவன் பாலமாய் இரவு நாளும் இனி கண்துயிலாதிருந்தன் பயன் விரவிமுத்தம் நெடுவெண்மணல் மேற்கொண்டு வெண்டிரை புறவி என்ன புதம் செய்து வந்து உந்து புல்லாணிய நெஞ்சே மனமே போயவன் பாலமாய் பிரிந்து போன அந்த எம்பெருமான் பக்கல் பரவி ஸ்துதித்து இரவு நாளும் இரவும் பகலும் இனிமேல் கண் துயிலாது கண்ணுறக்கமில்லாமல் இருந்து பயனன் என்ன பிரயோஜனம். வெண்திரை வெளுத்த அலைகளானவை புறவி என்ன குதிரை போல் புதம் செய்து தாவுதலை செய்து கொண்டு, அந்த அலை அடிக்கிறது குதிரை தாவர மாதிரி இருக்கான். முத்தம் விரவி முத்துக்களோட கலசி நெடுவெண்மணல் அதிகமான வெளுத்த மணற்களை மேலே கொண்டு வந்து உந்து தள்ளானின்னுள்ள புல்லாணியே தொழுதுமெழு, அந்த புல்லாணியை நீ தொழுது வாழு. இதுக்கு வியாக்கியானம் 7ஆம் பாட்டு பரவி நெஞ்சே தொழுதுமெழு அக்கிரமமான பேச்சுக்களை சொல்லி அடைவுகாராமல் தொழலாம்படியான தேசத்தேர போரு. அதனால் ஒரு கிரமமாக பேசணும் இல்லை, அடைவுகாராமல் பேசவும் பேசலாம், அதேமாரி அடைவுகாராமல் தொடலாம். அப்படிப்பட்ட தேசத்துக்கு நீ போயவன் பாலமாய் போய் தொழுது மெழு எண்ணுதல், போய் அவன் பக்கலிலே நெஞ்சவை
வைத்து எண்ணுதல். அதனால் போயவன் பால் அப்படின்னார். பால் ஆமாய் அப்படின்னா அவன் பால் நீ போய் தொழுதுமெழு அப்படியாவது சொல்லலாம். இல்லது போயவன் பக்கலில் நெஞ்ச வைத்து என்றும் சொல்லலாம். இரவு நாளும் இனி கண் துயிலாதிருந்தன் பயன். இரவும் பகலும் இருந்து இனி கண் உறங்காமல் இங்கே இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அனித்திர சததம் ராமஹா, எப்பொழுதுமே ராமன் கண்ணுறங்கவில்லை அப்படின்னு திருவடி பிராட்டி நடத்த சொல்கிறார் என்று இவன் இருக்குமது கேட்டு அது அடியாக நாம் நச்சமேஸ்தி நித்ரா, இவளும் திருப்பி சொல்கிறார் எனக்கும் நித்திரை இல்லை என்று சொல்கிறார். என்றிருக்குமதன்றோ அபிமத சித்தி உள்ளது. அப்போ தான் 2 பேருக்கும் விருப்பம் சித்திக்கிறதுன்னு ஆகும். அவன் ருச்சி முன்னாக இத்தலை ருச்சி பண்ணும் அந்நிரே பலத்தோட வியாப்தமாவது. அவன் ருச்சி பண்ணணும் முதல்ல, அப்புறம் இவன் இந்த ஜீவாத்மா ருச்சி பண்ணால் அதுதான் பலத்தோட கூட்டுவிக்கும். அவனை அடைதல் என்ற பலத்தோட கூட்டுவிக்கும். அவனுடைய ருச்சியிலே பேத்துக்கு உடலாக தலை கட்டுவது. இவனுடைய ருச்சி ஜீவாத்மா விஷயமாக பகவானுக்கு இருக்கிற ருச்சி தான் இவனை பேத்தை அடைவிக்கிறது. இவனுடைய ருச்சி அவனுடைய விரகத்துக்கு உடலாய் விடலாமத்தனை. அதுதான் அவன் பண்ணுறதை தவிர அவனை பிரிவதற்கு தான் காரணமாகுது. ஆனால் பின்னை அவனுக்கு இரக்கமில்லை என்கிறதோ வெண்ணில் ஓம்னா ஆமாம்னு அர்த்தம். அப்படி சொல்ல குறையில்லையே. இப்போது அவன் வாராமையாலே வரலி அவன் இல்லையாகில் வருகைக்கு சக்தி இல்லை என்றுதல் சிலருக்கு பரதந்திரன் என்றுதல் சொல்ல ஒண்ணாதிரே. அவனுக்கு என்ன சக்தி இல்லைன்னு சொல்லாமா? இல்லை யாருக்கோ பரதந்திரன் அவளா மீறி வர முடியலன்னு சொல்லாமா? முறைகட்டு சொல்ல வேண்டும்படியான திசை பிறந்தால் முறையுடைய அவனுக்கு குறையன். நான் முறைகட்டு அவனை பற்றி சொல்ல வேண்டும்படியான அன்பு எனக்கு அவ்வளோ பிறந்துடுச்சுன்னா முறை உடைவன் தானே, அவனுக்கு வர்றது குறை என்ன? தொழுதுமழு என்று கொண்டு பழியாகிறதோ? நாம் தொழுதெல்லாம் அவனுக்கு பழிதானே ஆகும். ஏன்னா தொழக்கூடாதவர்கள், அப்படி பரதந்திரர்களாக இருக்க வேண்டியவர்கள் ஒரு சாதனமாக தொழுதல் என்பது பழியாகாதா அப்படின்னு கேட்டால், விரவிமுத்தம் வெண்மணல் மேற்கொண்டு வெண்டரை புறவியன் அப்புதம் செய்து வந்து உந்து புல்லாணியே முத்தோடே கூட வெளுத்த மணல்களை கலந்து கீழ் மண் கொண்டு மேல் மண் எரியும்படி வெளுத்த திரைகளானவை குதிரை தாவுமா போல தாவி வந்து தள்ளான் என்றுள்ள புல்லாணியை தொழுது மெழு. அப்படி தொழுது வாழ் இருவருக்கும். அதனால் அவனுக்கு வர குறையன்னு கேட்டுட்டு தொழுது மெழு. அது பழியாகுமான்னா அந்த பழியாக ஆகாது. ஏன்னு கேட்டால் அது எவ்வளவு போக்கியமான தேசம், அதை விட்டு அவன் வரமாட்டானோ இல்லையோ, அதனால் நானும் போகிறது பழியாகாது. அது எப்படி பண்ணுறது? முத்தோடே கூட வெளுத்த மணல்களை கலந்து கீழ் மணல் கொண்டு மேல் மண் எரியிறது. கீழ் மணல் மேலே வந்து மேல் மண்ணை தாண்டி கரையில் வந்து சேர்றது. அப்படிப்பட்ட வெளுத்த திரைகளானவை அப்படின்னா அலைகளானவை குதிரை தாவரா மாதிரி தாவி வருது. அப்படி இந்த முத்துக்களை எல்லாம் தள்ளுறது. அப்படி தள்ளாரென்றுள்ள புல்லாணியை தொழுது வாடு இருவருக்கும் ஒன்று கொண்டே பொதுபோக்கலாம்படியான தேசத்தேர போவோம். நாயகனான அவனுக்கும் நாயகியான எனக்கும் ஒன்று கொண்டே போது போக்கலாம். அது என்னது? திரைக்கிளப்பம் அப்படின்றத பார்த்து அந்த அலை மேலே மேலே அடிக்கிறது, அது வந்து முத்துக்களை தள்ளுறத அதை பார்த்தாலே ஆனந்தமாக இருக்குது. அந்த ஒன்று கொண்டே திரைக்கிளப்பம் என்ற ஒரு போக்கிய வஸ்துவை பார்த்து கொண்டே இருவரும் பொதுபோக்கலாமான தேசத்தேர போவோம். அதனால் பழி வராது என்று 7ஆம் பாட்டில் சொல்கிறார். பெரிய திருமொழி 9:3-8. அலம்மாழி படையுமுடையார் நமக்கன்பராய் சலமதாகி தகவொன்னிலர் நாம் தொழுதுமெழு உலவுகானல் கழியோங்கு தன் பைம்பொழிலூடிசை புலவுகானல் களிவண்டினம்பாடு புல்லாடிய. அலமும் அப்படின்றது ஹலம் என்கிற திவ்யாயுதத்தையும் அதாவது இந்த கலப்பை என்கிற திவ்யாயுதத்தையும் ஆழிப்படை திருவாழி என்கிற திவ்யாயுதத்தையும் உடையார் நமக்கு அன்பராய் உடையவரான எம்பெருமான் நம் திறத்தில் சிநேகிப்பாராய் சலமதாகி கபடத்தை உடையவராகி தகுவு ஒன்று இரக்கமும் கூட இன்றிக்க நாம் புலவு காணல் நாம் பிரிந்தார் இறங்குமிடமான நெய்தல் நிலம் அதாவது கடற்கரை அந்த நிலத்தில் நாம் போக களி வண்டினம் மதுபானத்தால் செருக்கி வர்த்திக்கிற வண்டுகள் கூட்டமாக உலவு கால் சஞ்சரிக்கிற
தென்றலை உடையதாய் நல் சுழி ஓங்கு நலமான உப்பு கழிகரையில் ஓங்கு உன்னதங்களாய் அந்த கழிக்கரையில் உப்பு கழி அங்கே ஓடுறது அதனுடைய கரையில் ஓங்கு உன்னதங்களாய் உயர்ந்தவைகளாய் தன் குளிர்ந்து சிரமகரங்களான பைம்பொழிலூடு அப்படின்னா பரந்த சோலைகளின் நடுவில் இசைபாடும் கானத்தை பாடார் என்றுள்ளதுமான புல்லாணியே தொழுதுமொழு அதை நீ தொழுது நீ எழப்பாராய். இப்போ வண்டினங்கள்லாம் அப்படி இசைப்பாடுற புல்லாணியை நீ தொழுதுமொழுன்ற 8ஆம் பாட்டு. அலமுமாழி படையுமுடையார் நமக்கன்பராய் சலமதாகி நிரபேட்சரான இவர் அந்த எம்பெருமான் ஒரு அபலை என்று பாராதே நமக்கு ஸ்நேகிப்பாரைப் போல சலத்தை பண்ணினார் ஆயிற்று, கபடத்தை பண்ணினார் ஆயிற்று. அந்த ஹலம் என்ற ஆயுதத்தையும் ஆழிப்படையையும் திவ்யாயுதத்தை உடையவராய் நமக்கு அன்பராய் சலமதாகி சர்வர்க்கும் பிராப்பியரான தாம் நம்மை தமக்கு பிராப்பியமாக கொள்ளுவாரைப் போல நானே அவருக்கு பிராப்பியம்னு கொள்ளுவாரைப் போல ஸ்நேகத்தை அப்படி பண்ணினார் கபடமாக. தகவொன்னிலர் இரக்கமும் இல்லை. பரிபூர்ணரான நாம் ஒரு ஸ்திரீ விஷயமாக சலத்தை பண்ணினோமே என்ற இரக்கமும் கூட இன்னிக்கே இருந்தார். நாம் தொழுதுமொழு நாம் நிர்தயராக ஒண்ணாதே. அவர்தான் நிர்தயராக இருந்தார்னா நாம் நிர்தயராக ஒண்ணாதே. அதாவது கைங்கரியத்தில் ஆசையினாலே அவனைப் போல நாம் கபடமாக ஸ்நேகம் பண்ண முடியாது. இப்போ ஆள் இருந்தாலும் கூட இளைய பெருமாள் என்ன பண்ணார்னா தாமே எல்லா கைங்கரியங்களையும் பண்ணார். அங்கே அயோத்தியில் ஆள் நிறைய இருக்கா. அப்போது அவரால் எம்பெருமானிடத்தில் கபடமாக ஸ்நேகம் பண்ண முடியல. அப்போ அது மட்டும் இல்லை, அவர் ஆள் இருந்தாலும் கைங்கரியத்தை கொடுக்க முடியல. அதே மாதிரி நமக்கு அவர் வஞ்சிக்கிறாரே என்ற எண்ணம் இருந்தாலும் நம்மால் கபடமான ஸ்நேகம் பண்ண முடியாது. அவரை போல நாம் கிங்கரர்களாகத்தான் இருப்போம். நாம் தொழுது விழுவோம், நாம் தொழுதல் என்ற கைங்கரியத்தை பண்ணுவோம் என்று சொல்கிறார். அதான் சத்திரச்சாமர பாணிஸ்து லக்ஷ்மணோ ராகவானுஜா. ராகவனுடைய அனுஜனானவர் ஒரு கையாலே திருவெண்கொத்த கொடையும் ஒரு கையாலே சாமரத்தையும் பணிமாறி அடிமை செய்தார். சக்கரவர்த்தி அவ்வளோ பெரிய பரப்பை ஆண்டிருக்கான். அதில் இன்னொரு கையை இவர் பிடிச்சிருக்கிறத சத்திரத்தையோ சாமரத்தையோ பிடிக்கிறதுக்கு ஆளாக இல்லை பரப்பில். அதுக்கு ஒரு ஆள் இல்லாமல் என்ன அடிமையில் கலித்தனம் இருக்கிறபடி. கலித்தனம்னா அவ்வளவு ஆசை, அந்த பசியனாக இருக்கார் இளைய பெருமாள், அதனால் அப்படி பண்ணுறார். இது இந்த அடிமைத்தனம் என்பது பிரியமாகாத போது பிராப்பியமாகாது. அப்புறம் அதனால் அவருக்கு அவ்வளோ பிரியமாக இருக்குது ஆழ்வாருக்கு. அடிமைத்தனம் அவருக்கு பிரியமாக இருக்கிறா போல எம்பெருமானை தொழுகை ஆழ்வாருக்கு பிரியமாக இருக்குது. உணவு காணல் கழி சஞ்சரியான் என்றுள்ள தென்றலை உழைத்தான நல்ல கழி என்னதல் அன்னிக்கே ஓடான் என்றுள்ள கால்களுண்டு நீரோட்டங்கள். அந்த கால் கழினா ஒரு நீரோட்டம்னு சொல்லலாம், அல்லது கால் கழினா அந்த தென்றல் காற்றுன்னே சொல்லலாம். அது சோலைகளில் உலவுறது. இல்லைன்னா ஓடான் என்றுள்ள கால்கள் உண்டு நீரோட்டங்கள் அவத்தை உடைத்தான நல்ல கழி என்னதல் நல்ல ஒரு நீரோட்டங்களை உடைய ஒரு இடம் என்று சொல்லலாம். ஓங்கு தன் பைம்பொழில் தன் பைம்பொழில் வைமானிகரை போல இருக்கை. விமானத்தில் இருக்கிற தேவர்களை போல அந்த பைம்பொழில் ஓங்கி வளர்ந்து இருக்கிறது. மரங்களாலே மற்ற கொடிகளாலேயும் அப்படி ஓங்கி இருக்குது. ஆகாசம் அடையும்படியாய் அவகாசம் அடையும்படியாய் சிரமகரமாய் பறந்துள்ள பொழிலாலே புலவு காணல் அக்கடற்கரையின் நாத்தமானது தட்டாதபடி கீழாக சோலை மேலே உயர இருக்குமாயித்து வண்டினங்களானவை. ஏன்னா கடற்கரையிலேருந்து ஒரு கந்தம் வரும், அது தட்டாதபடி மேலே சோலையின் மேலே வண்டினங்கள்லாம் இருக்கின்றன. தேவர்கள் சம்சார வெக்காயம் தட்டாமல் இருக்குமா போல ஆகுதியை வாங்கி கொள்ளணும் கூட ஒரு யோஜனை மேலே நின்று
ஒரு யோஜனைன்னா ஒரு 8 மைலுக்கு மேலே நின்று அப்படி இந்த மனிதர்கள் கொடுக்குற ஆகுதிகளை புறங்கையை காட்டி இப்படி வாங்கிட்டு போயிடுவாளாம். அந்த இதை திரும்பி பார்க்கவே விரும்ப மாட்டா. அந்த மாதிரி இந்த வண்டுகள்லாம் கீழே இறங்க மாட்டேன்றது சோலைகளில் மேலே இருக்குது. அதுக்கு போக்கு வீடாக அங்கே இருந்து இசைபாடாக நிற்குமாய்த்து அங்கே மதுபான மத்தமாய் கொண்டு நெருங்கி வர்த்திக்கின்றன. அவைகள் செருக்கி வர்த்திக்கின்றன. அதுக்கு போக்கு வீடாக பாடா நின்றன. இசை கேட்டால் பொறுக்கும்படியான தேசத்தேர போவோம். அதுதான் நாம் செய்யக்கூடியது, நம்முடைய துக்கத்தை ஆற்ற. அந்த இசை கேட்டால் அங்கே பொறுக்கலாம், அதனால் அங்கே போவோம்னு சொல்கிறார். இது 8ஆம் பாட்டு முடிகிறது. 9ஆம் பாட்டு. ஓதிநாமம் குளித்து உச்சிதன்னால் ஒளிமாமலர் பாதநாளும் பணிவோம் நமக்கே நலமாதலில் ஆதி தாரானிலும் தருமன்னியும் அன்பராய் போதுமாதே தொழுதும் அவன் வந்து புல்லாணியே. மாதே பெண்ணே, நமக்கே நலமாதலில், நமக்கே புருஷார்த்தமாகையாலே குளித்து ஸ்நானம் செய்து நாமம் அவனுடைய திருநாமத்தை ஓதி சொல்லி உச்சிதன்னால் சிரசினால் ஒளி மாமலர் பாதம் பிரகாசிக்கிற ஸ்லாக்கியமான திருவடி தாமரைகளை நாளும் தினந்தோறும் பணிவோம், தொழக்கடவோம். 6 யாதொரு நலத்தையும் தாரான் எனிலும் கொடாமல் போனாலும் தரும். இந்த சாதனானுஷ்டானம் நமக்கு கொடுக்கும். அவன் கொடுக்கலனாலும் நம்ம ஓதி நாமம் குளிக்கிறோம் இல்லையா, அந்த சாதனானுஷ்டானம் கொடுக்கும். அன்னியும் அன்பராய், அதுவும் அன்னிக்கே பக்தராய் போவோம், அதுவும் சாதன ரூபமான பக்தியை அனுஷ்டிப்போம்னு அர்த்தம். இங்கே அவன் மன்னும் புல்லாணியே, அந்த எம்பெருமான் பொருந்தி வர்த்திக்கிற திருப்புல்லாணி என்கிற திவ்யதேசத்தையே தொழுவோம் என்கிறாள். 9ஆம் பாட்டு அவதாரிக்கை. ஓதிநாமம் இத்தியாதி செய்ய கடவதல்லாதனவெல்லாம் செய்து பெறக்கடவோம். புருஷார்த்தம் ஸ்வயத்ன சாத்தியம் என்றிருப்பார் படுவதெல்லாம் படக்கடவோம். அயத்தன சாத்தியமான புருஷார்த்தத்தை தான் இவர்கள்லாம் உடையவர்கள். ஆனாலும் இப்போ ஆத்தாமையினாலே ஸ்வயத்தனப்பரர்கள் பண்ணக்கூடிய செயலெல்லாம் பண்ணுவோம்னு சொல்கிறார். வியாக்கியானம். ஓதிநாமம் வாயாலே திருநாமங்களை சொல்ல கடவோம். குளித்து இத்தியாதி குளித்து உச்சிதன்னால் ஒளிமாமலர் பாதநாளும் பணிவோம். ஆங்கோணைகள் செய்து பெரிய சிரமங்களை செய்து அர்த்தம். என்ன கடவுதிரே அதாகிறது. அவன் எதிரே வாரான் என்றால் நாம் பிரணயினியாய் நிற்க எண்ணிக்கே கும்பிட்டு நிற்க கடவோம் என்கிறாள். அந்த பிரணயினா அன்புடையவள், அவள் வணங்க மாட்டாள், ஆனால் நாம் வணங்குவோம் என்கிறாள் இவள். ஏதோ சாதனானுஷ்டானவர்கள் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். ஒளிமாமலர் பாதம் திருவடிகளில் போக்கியதை கண்டால் வணங்கத்தான் போகாது போலே காணும். அப்படியே திருவடிகை பார்த்துட்டே இருக்கணும்னு தான் தோணும். அதாகிறது. அனுபவிக்க காலம் போருமத்தனை அன்னி முறையுடன் திருவடிகளிலே விழுகைக்கு அவகாசம் இல்லை. பிராப்பியம் என்னிருக்கை தவிர்ந்து பிராபகத்துவ புத்தி பண்ணுவோம். நாளும் பணிவோம். சாதன விச்சேதத்தில் பல விச்சேதம் வருமென்னிருப்பார் படுவதெல்லாம் படக்கடவோம். சாதனம் இல்லாத போயிடுச்சுன்னா பலம் போயிடும்னு இருக்காளே, அந்த மாதிரி இருக்கிறவாள் பண்ணுறதெல்லாம் பண்ணுவோம். நமக்கே நலமாதலில் இனி அத்தலைக்கு நன்மை பார்க்குவதெல்லாம் தவிர்ந்து நமக்கே நன்மை பார்ப்போம் என்று சொல்கிறார். நமக்கே நலமாதலில் நமக்கே அந்த நலத்தை பார்ப்போம். ஆதி தாரா நெனிலும் தரும் அன்று. ஆதி தாரானிலும் தரும். எல்லாம் செய்தாலும் அவனை பக்தி லப்யன் அன்று என்ன ஒண்ணாதே. பக்திக்கு கிடைக்கக்கூடியவன் தானே அவன். சாஸ்திரம் சொல்லியிருக்க. ஒன்றும் தாரேன் என்று இவன் பிரதிஜை பண்ணி இருந்தாலும் பக்தி லப்யன், இவன் தான் அந்த எம்பெருமான் பிரதிஜை பண்ணி இருந்தாலும் பக்தி லப்யன் என்கிற வசனத்தை மாற்ற ஒண்ணாதே. அன்னியும் அன்பராய் போதும். அவன் பக்தி பண்ண விருக்குமதி தவிர்ந்து இனி நாம் பக்தராய் போவது. அவன் நம்ம இடத்துல பக்தி பண்ணுறது தவிர்ந்து இப்போ நாம் பக்தராக போவோம். பேரு நம்பதானால் அதுக்கு ஈடான சாதனமும் நம் தலையிலே ஆக வேண்டாவோ. சாதனாந்தரத்தை பத்திரவார்கள் சொல்கிறா போலே சொல்லுகிறார் ஆழ்வார்.
அவன் கிடைக்காததுனால போதுமாதே தொழுதும் அவன் மண்ணு புல்லாணியே. மாதே அப்படின்னா பெண்ணே நாம் போதும் அதை பெண்ணே போவோம் அப்படின்னு கூப்பிடுறா. அதனால் சாதனாந்தரவர்கள் பண்ணுற மாதிரி. ஏன்னா இவள் இப்படி பாரிக்கிற போதும் அவன் பிற்காலித்தான். அந்த பெண் தோழியானவள் பிற்காலித்தாள். அதனால் மாதே போது என்கிறாள். அவன் மண்ணு புல்லாணிய, பெண்ணே போவோம் வா. அவன் மண்ணு புல்லாணிய, எல்லாம் செய்தாலும் அவன் ஆசனத்தை கிளப்பும்போது நம் ஆத்தாமை வேணுங்கான். அப்போ நாம் ஆத்தாமையோடு அவன் முன்னால் போய் நிற்போம். அவன் அப்போ தான் அங்கேருந்து எழுந்திருப்பான். அவன் நம்மை ரட்சிப்பதற்காக. அதனால் அவன் விரும்பி இருக்கிற புல்லாணின்ற தேசத்தை போய் அடைவோம் என்று கூப்பிடுறா தன்னுடைய தோழியை பார்த்து. இதோட 9ஆம் பாட்டு முடிகிறது. 10ஆம் பாட்டு. இலங்கு முத்தும் பவளக்கொழுந்தும் எழில் தாமரை புலங்கள் முத்தும் பொழில் சூழ்ந்த அழகாய புல்லாணி மேல் கலங்கலில்லா புகழான் கலியனொலி மாலை வலங்கொள் தொண்டர்க்கிடமாவது பாடில் வைகுந்தமே. இலங்கு முத்தும் பிரகாசியார் என்ற முத்துக்களையும் பவளக்கொழுந்தும் பவளத்துளிகளையும் எழில் அழகிய தாமரை புலங்கள் தாமரை பொய்கைகளையும் உடைய பொழில் சோலைகளாலே முத்தும் எங்கும் சூழ்ந்து அழகாய சூழப்பட்டதாய் அழகிதான புல்லாணி மேல் திருப்புல்லாணி விஷயமாக கலக்கமில்லாத புகழான் கீர்த்திய உடையரான கலியன் ஆழ்வார் அருளி செய்த ஒலிமாலை சப்த சந்தர்ப்ப ரூபமான இப்பாசுரங்களில் வலங்கொள் ஏதேனும் ஒரு விதமாக அன்வைத்த தொண்டர்க்கு பக்தர்களுக்கு இடமாவது வாசஸ்தானமாவது பாடியில் வைகுந்தமே துக்கரகிதமான வைகுந்த மாநகரம். 10ஆம் பாட்டு வியாக்கியானம். இலங்கு முத்தும் பவளக்கொழுந்தும் எழில் தாமரை புலங்கள் முத்தும் பொழில் சூழ்ந்து அழகாய புல்லாணி மேல். இந்த தேச வைலட்சண்யம் ஆயித்து. இதுதான் பார்த்தோம் அர்த்தம். பிரகாசிக்கிற முத்துக்களையும் பவளத்துளிகளையும் அழகிய தாமரை பொய்கைகளையும் உடைய சோலைகளாலே எங்கும் சூழப்பட்ட அழகான புல்லாணி, அந்த புல்லாணி விஷயமாக அப்படின்னார். இந்த தேச வைலட்சண்யம் ஆயித்து இவர் தம்மை இங்கன் கவிபாடு வித்தது. எப்படி கவிபாட பண்ணித்து அது தேசத்தினுடைய பெருமை. உஜ்வலமாக நின்றுள்ள முத்தும் அழகிய பவளக்கொழுந்தும் தன் பரப்புமாற செவ்வி பறந்த அலர்ந்த தாமரை பொய்கைகளையும் உடைத்தான. எல்லா இடத்துலையும் தாமரையே பூத்திருக்கு பரப்பு முழுவதும். அப்படிப்பட்ட குளங்களை உடைய சோலைகளாலே சூழப்பட்ட திருப்புல்லாணி மேலே ஆயித்து கவிபாடித்து கலங்கலில்லா போடான். கவிபாடினவர் தம்முடைய சுபாவம் இருக்கிறபடி கலக்கமே இல்லை அவருடைய புகழுக்கு. பரஹிம்சை பண்ணி திரிவதில் காட்டில் அகங்கார கர்ப்பமான கிரியாகலாபங்களாலே பெறவிருக்குமது நன்னாயித்து. தான் அனுகிரகியாமல் பரஹிம்சை பண்ணுறான் அந்த எம்பெருவான்னு திருவுள்ளம். அப்படி பண்ணுறதை காட்டிலும் நாம் இன்னும் அகங்கார கர்ப்பமான கிரியாகலாபங்களை பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு பெறவிருக்குமது நன்னாயித்து என்று அந்த ஒரு கோபத்தினாலே வார்த்தை சொல்கிறார். அது தன்னையும் கழித்து அவன் தன்னாலே அத்தை பெருமதே நன்றாக சொல்லி அத்தையும் கீழிலவையோடொக்க கழித்து பிராப்பியத்தில் துறையாலே வந்து அலமாப்பை உடையராகையாலே வந்த புகழாயித்து. அதாவது நல்ல ஞானத்தினாலே அவனை பெறணும் என்று இருக்கிறவர் தான். அப்புறம் அதை விட புகழ் என்னன்னு கேட்டால் பிராப்பியத்துறை மிகுந்து விட்டது. அதனால் அந்த ஒரு உபாய அத்தியவசாயமும் குலைந்து அலமாப்பை உடையவராக தடுமாறுதலை உடையவராக ஆழ்வார் ஆயித்தார். ஆனால் அவ்வளவு புகழ் ஆழ்வாருக்கு. அந்த புகழுக்கு கலக்கமில்லாமை ஆகிறது. இவ்வளவும் வருகையாயிற்று. இவ்வளவு தூரம் அவன் விதேசத்துக்கே நாம் வரணும்னு சொல்லும்படி இருக்கிறது தான் இவருக்கு கலக்கமில்லாத புகழ், கலக்கமில்லாமை. கலியனொலி மாலை முனிப்பிரணீதம் என்னுமா போலே ஆப்தவச்சனமாக இருக்கை. வால்மீகின்ற முனியினாலே சொல்லப்பட்டதோ இல்லையோ ஸ்ரீராமாயணம், அது மிகவும் பிராமாண்யமுடையது. வலங்கொள்
தொண்டர் இத்தியாதி. 10 பாட்டையும் அதிகரிக்கவுமாம். 10 பாட்டை சொன்னாலும் சரி, வலங்கொள்னா ஏதோ ஒரு விதமாக அர்த்தம். அதான் ஒவ்வொரு விதமாக சொல்கிறார். 10 பாட்டையும் அதிகரிக்கவுமாம். அன்றைக்கே ஒரு பாட்டை அதிகரிக்கவுமாம். அதிகரிக்கிறதுனா அபியசிக்கிறது. ஒரு பாட்டை சொன்னாலும் போதும். அல்லது அதில் அர்த்தானுசந்தானம் பண்ணவுமாம். ஏதோ ஒரு பாட்டினுடைய அர்த்தத்தை நினைத்தாலும் போகிறோம். அதில் இசையை அபியசிக்கவுமா. பாட்டுக்கு இசை உண்டோ இல்லையோ, அதை அபியசித்தாலும் போகிறோம். இவ்விசை தன்னை ஒருவன் பாடாதினால் அதில் அசகமானநாமதின்னிக்கே ஒழியவுமா. அதாவது இந்த இசையை யாரானு பாடினான்னா அதை பொறுக்காதவனாக இருக்கக்கூடாது. பொறுக்கிறவனாக இருந்தால் கூட போகிறோம். ஏதேனும் ஒரு ஆகாரத்தாலே அன்வயமே வேண்டுவது இந்த பதிகத்தோட. அவர்களுக்கு வாசஸ்தானமான தேசம் எது அப்படின்னா துக்கரகிதமான விபூதியே. பாடியில் வைகுந்தமே. பாடுன்றது துக்கம். பாடியில்னா துக்கம் இல்லாத நித்திய விபூதியே. இத்தை அபியசிக்க அவர்கள் இங்குத்தை தனிமை தீர, இங்கே தான் தனிமையாக தனிமையோடு இருக்க வேண்டியிருக்கு. அது தீர அர்ச்சிராதி மார்க்கமே அதில் போய், அர்ச்சிராதி மார்க்கத்தில் போய் அங்குள்ளார் அர்ச்சிராதி மார்க்கமே அங்குள்ளார் கொண்டாட போய், அர்ச்சிராதி மார்க்கத்தில் அங்கே இருக்கிறவர்கள்லாம் கொண்டாடும்படியாக போய் நித்திய விபூதியிலே புக்கு நித்தியானுபவம் பண்ணப்பெறுவர். இதுதான் இந்த பதிகத்தை அபியசிக்கிறதுடைய பயன் என்று சொல்கிறார். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீர் திருவடிகளே சரணம். 9:3 முடிந்தது. பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.